வணக்கம். ஞானத்தை தேடு, அது உன்னை மகிழ்விக்கும் மணிமுடியாய் மாறும் என இறைவனையும் என் அப்பம்மா நேசக்காவையும் என் இனிய பெற்றோரையும் வாழ்த்தி 2 நட்டு மண்டியிட்டு, புயலே நீ பேயாய் சுழன்றடித்து வீடு வாசல் மரஞ்செடி கொடி என முடிக்கிறாய். ஆனால் அதை காட்டு அமைதி, சாந்தம், சக்தி, உத்வேகம் என காற்றாய் கொடுக்கிறாய். புயலா கற்றா என என்னிய தமிழை வாழ்த்தி போற்றி இன்று 22ஆம் திகதி மாசி மாதம் 2026ஆம் ஆண்டு லண்டன் நேரம் இப்போது 8:36, ஐரோப்பிய நேரம் 9:36. இன்றைய கருத்தாடுகளம் 120 எட்டியுள்ளது. இந்த ஆண்டு சமூக ஒருங்கிசைவு ஆண்டு, தமிழ் கலைகளை ஊக்குவிக்கும் மாதம், இரண்டையும் மனதில் கொண்டு இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடாமோகனையும் கலிவாணி முகனையும் வாழ்த்தி உங்கள் தேவை உங்கள் சமூகத்திற்கு தேவை என்று கூறி, நீங்கள் பார்த்து கேட்டும் கொண்டும் இருப்பது லண்டன் தமிழ் வானொலி. மற்றவர்கள் ஒளிவாங்கி நிப்பாட்டிட்டு நீங்க கதைச்சீங்கன்னா நீங்கள் உள்ள வீட்டுக்குள்ளேயும் கதைக்கலாம். நான் கதைக்கிற ஆள் மட்டும் நீங்க தான். ஓகே, நன்றி என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம். மிக்க பொறுப்புணர்வோடு நீங்கள் எல்லாரும் நேரத்துக்கு வந்து உண்மையில மாதத்தை ஒருக்கா செய்யறாங்க. என்னடா இப்ப எல்லாரும் மேடை நாடகங்கள் பார்க்கிறபடியால் இப்ப சூமில பெரிய குறைவாக கிடக்குது என்றாலும் நீங்கள் எல்லாரும் இந்த 4 பேருக்கு நான் தலை சாய்த்து வணங்குறேன். சிலர் எல்லாம் உண்மையில அர்ப்பணிப்போட கேட்டு வாரீங்க. நான் சில நேரம் போட்டு எடுக்காடலும் என்று சொல்லிக்கொண்டு, அந்த வகையில உங்களோட ஒவ்வொரு சொல்லும் எங்கேயோ ஒருவருக்கு வெள்ளமாக மாற்றுது. ஏதோ ஒருவருக்கு சொல்லு எங்கட வெள்ளமா மாற்ற மாதிரி எங்கட சொல்லும் மாற்றிக்கொண்டிருக்குது. வேறு சந்திக்க உங்களுக்கும் வாழ்த்து சொல்லினும் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு தலைப்பு இந்த குட்டி குட்டி சந்தோஷங்கள் எப்படி மெட்டி ஒலியாய் உண்மை தட்டி கொடுக்கிறது மகிழ்வான விடியலாய் என்ன சுட்டிக்காட்டி போட்டி என்று சொல்லி மீட்டி சந்தோஷங்களை என்று சொல்லிக்கொண்டு, இப்படி எத்தனையோ நாங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சின்னனையும் அனுபவிக்கிறோம். ஆனா நாங்க மறந்துட்டோம், அதை பார்க்க மறக்கிறோம். ஆனா இதன் மூலமாவது இனியும் எனக்கு பாருங்க, அதிகமாக நாங்கள் இந்த வயது முதிர்ந்தவர்கள் 40-45க்கு மேற்பட்டவர்கள்லாம் இதை பார்க்கிறோம். பிள்ளைகள் குறைவு நினைக்கிறேன். அப்ப அந்த வகையில எங்களுக்கு கட்டாயம் தேவை இந்த சின்ன சந்தோஷங்கள் எப்படி எங்களை எழுப்புவது என்று சொல்லிக்கொண்டு, லண்டன்ல இருந்து வசந்தி விவேகானந்தம், லண்டன்ல இருந்து நித்யா பாஸ்கர், பிரான்ஸ்ல இருந்து யசோதா தர்மலிங்கம், அதோடு தோப்பாளர் கிரேஸ் மரிதாஸ் உங்களோட இருக்கிறார்கள். மிச்சங்கள் வந்தா சொல்லுவோம். என்ன இந்திரவேல் சரியான பிசி மேல அவருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு என்று சொல்லிக்கொண்டு பார்ப்போம். என்ன இன்னைக்கு தலைப்பு கொடுக்க இல்லை, என்ன இவ்வளவு நாள் வளர்ந்துட்டு இருந்தானே நாங்கள் இனி என்ன இலகுவான தலைப்பு தானே, நாங்கள் இனி வளர்ந்துட்டோம். அப்ப வளர்ந்தாக்கள் இப்ப சரி வசந்தி அப்ப என்ன இப்ப யார கூப்பிடுறது எதை கூப்பிடுறதுன்னு சொன்னேன். ஏன்னா எங்கட பேச்சாளர்கள் அவளை வளர்ந்துட்டோம். அப்ப என்று சொல்லிக்கிட்டாங்க. முதலாவதாக அப்ப நான் ஒரு சின்ன குட்டி சந்தோஷம் நான் எந்த ஒரு சந்தோஷத்தை சொல்லி போட்டு தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். என்னோட இருக்குதான் அதையும் காமிக்கும். சரி, பரவாயில்ல. ஏனென்றால் நான் ஒரு என்னென்றால் அப்படித்தான் இரவு என்னென்றால் வேலையில விழுந்துட்டு எனக்கு என்ன தலையெல்லாம் கிருன்ற மாதிரி கூட இருந்துச்சு. அந்த ஆயுசுக்கே அந்த இதை எடுத்துறேன். நான் பிஏ இருக்கேன். அதை அந்த உடுக்கும் பங்கெட்டு விழுதும் எனக்கு தலைக்கு இன்னும் ரத்தம் வரும் அப்படி இருக்கு. பின்ன வீட்டுலயும் ஒரு பேரும் இல்லை. அப்ப நான் ஊர்ல தான் போனேன். எத்தனை மணிக்கு போனேன்? 1 மணிக்கு. ஐயோ, இதை விட அது பயம். பின்ன நான் தானே ஓகே ஐ எம் கமிங், ஐ எம் ஒன் த வே என்று சும்மா இங்கிலீஷ்ல சொல்லிக்கொண்டு, ஏன்னா அவன் என்ன கணக்கு போனாலும்
அப்ப சொன்னேன் நான் டாக்டர் வேற அடிச்சேன். அவன் கேட்டான் ஐ டாக்டர், எஸ் ஐ எம் டாக்டர், ஐ நீட் டு see the patient. எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துட்டு பையன் அவன் எங்க இவனை கடந்துக்கிடுவான் ஒரு ஒரு மணிக்கு. ஏன்னா என்னடா எல்லாரும் உள்ள ஆளிடு. அப்ப நான் நினைச்சு சிரிப்பும் வந்துட்டு எஸ் எஸ் ஐ நீட் டு கோ குயிக்லி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் இப்படித்தான். அதை இப்ப நினைக்கவும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த திருவள்ளுவர் சொன்ன பொய்யும் சந்தர்ப்பத்துக்கிட்ட சொல்லுவாங்க பாத்தீங்களா, எல்லாத்த முகத்திலயும் சின்ன சிரிப்பு வருது. அசோக்கு வருது, நான் பெருசா சிரிக்க விருப்பம் இல்லை. ஓகே சொல்லுங்க சிரிக்க வச்சுட்டு இப்படித்தான் குட்டி குட்டி சந்தோஷங்கள். இங்க பாருங்க எனக்கு பின்னால எங்கட விட்ட ஜசோக்கு தெரியும் உங்கட விட்டு இவ்வளவு முந்திரி. சரி, அப்ப இனி நான் கதைக்காம எங்க முதலாவதாக அழைப்போம் அறை என்றால் யசோதாவே அழைப்போம். என்ன குட்டி குட்டி சந்தோஷங்கள். நீங்க சிரிச்ச எப்படி நான் சிரிச்ச மாதிரி இந்த உலகம் எல்லாம் சிரிக்கணும். சந்தோஷம் எல்லாரும் வயது போனாங்களுக்கு நீ சிரிப்பு தானே வேணும். அப்ப நாங்க கொஞ்சம் கொடுத்துட்டு போவோம். என்ன சொல்ல போறீங்க? வணக்கம். எல்லாருக்கும் விளங்கல இல்ல மெட்ராக்கள் மியூட் பண்ணுங்க. எல்லாரும் கதைச்சா சூம் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே ஓகே. இறைவனே இயக்கிய வணங்கி பெற்றோருக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு வரவேற்று வணக்கம் தெரிவித்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே இப்படி வந்து உங்களோட இதுல சந்திக்கிறது. இப்ப வேற வேற நாடுகள்ல இருக்கிறோம், பார்த்தால் ஏதோ ஒரே வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு சந்திப்பு. என்ன மகிழ்ச்சி இப்படி. நீங்க என்ன கேட்டது சின்ன சின்ன விஷயங்கள்ல மகிழ்ச்சி உண்டு, அப்படித்தானே? அதையும் இப்ப சொல்லணும். என்னன்னா நீங்க சொன்னீங்கள் கருத்துக்களம் வந்து சின்ன சின்ன விஷயத்துல நாங்கள் மகிழ்கிறோமா அல்லது பெரிய பெரிய விஷயத்துல மகிழ்கிறோமா. ஆனா யாருக்கு என்ன தலைப்புன்னு சொல்ல மாட்டேன். உடனே நான் அது இப்படி ஒரு திடீரென்று அப்படி ஒன்று கொண்டு வந்துட்டீங்க. சரி, ஓகே. நீங்க எடுத்த சவாலை நாங்களும் தலைப்பு எதிர்கொள்ளலாம். அதுக்கு நான் துணிஞ்சு உடன்படுறேன். உங்களை வாழ்த்தி மென்மேல நீங்களும் வளர வேணும். நீங்க வளர்ந்தான் இருக்கிறீங்க. ஓகே, தலைப்புக்குள்ள வாரன். நீங்க கேட்டது சின்ன சின்ன விஷயம். இப்ப என்னன்னு சொன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல நாங்கள் மகிழோணும். எப்படி என்று சொன்னா, அதுக்கு முதல்ல என்ன விஷயம் சொன்னா, நாங்கள் ஒவ்வொருவரும் என்னை நான் தெளிவாகவும் ஒரு பிரகாசமாகவும் என்னை நான் வைத்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தை நான் என்னூடாகத்தான் நான் பார்க்க. இப்ப ஒவ்வொரு தரம் தங்களின் ஊடாகத்தான் இந்த உலகத்தை பார்க்கினேன். இப்ப நான் அந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முதல் தயாராக இருக்கணும். அழகான ஒரு காட்சியை பார்த்து இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு மேல படம் தெரியுது உங்களுக்கு. அப்படி ஒரு அழகான காட்சி எனக்கு முன்னால இருக்கும். நான் 15 வயதுல இந்த ஊர்ல தாயத்துல வாழ்ந்த இடத்தை நினைச்சு கொண்டு வந்தேன்னா நான் இழந்துருவேன். என்ன அப்ப அந்த நாங்கள் ஒவ்வொரு நானும் அப்ப சில பேர் சொல்லி நானும் அப்படி இருந்தேன். எங்களோட வீட்டுல பெரிய தோட்டம், எங்களோட முத்தம் பூந்தோட்டம், எங்களோட மாடி வீடு, நாங்க என்ன பரம்பரை தெரியுமா, நாங்க எப்படி ஆக்கள் தெரியுமா. சில பேர் கதை கேட்க அப்படியே கட் பண்ணி வைக்கணும் போல இருக்கும். என்ன செய்யறது, இன்னும் சொல்லுவாங்கல்ல ஏதோ எலி ஏதோ அந்த பழமொழி டப்பன் அந்த எலி புழுக்கின்ற ஒரு பழமொழி அப்ப அப்படி அந்த இருக்கிறத அனுபவிக்காம பழசுக்கு அந்த கடந்த காலம் இழந்ததுகளை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு இருக்கேன். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சின்ன சின்ன விஷயம்னா இன்றைய நாள்ல உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி. இன்னைக்கு நீங்க இன்றைக்கு விடுமுறைன்னு சொன்னா, இப்ப கடந்த வெள்ளிக்கிழமை இந்த விடுமுறை நாள் நான் என் மகனை அவரை பாடசாலை அழைத்து கொண்டு விட்டுட்டு வந்து வீட்டை வரைக்கும் வழியில இந்த வீட்டுக்கு அந்த கடிதம் கொண்டு வந்து போடுற அந்த தபால்காரர் அவரை கண்டன். ஓகே, கனகாலம் காணையில ஒரு 2 நிமிடம்
நாட்டு நடப்பு இப்போ ஒரு ஒரு ஏதோ நீண்ட காலம் பழைய மாதிரி ரெண்டு நான் கதை கேட்க ஒரு மகிழ்ச்சி, அவருக்கும் மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி. அப்புறம் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் அவர் வேற நாட்டுக்காரன், அவரை கண்டுட்டு நாட்டுல நடக்குது, ஐயோ நாட்டுல இப்படி எல்லாம் அழிவு நடக்குதே, அவரு நாட்டுல மக்கள் இது இல்ல, மக்கள் எல்லாரும் சுயநலம் அப்படி இப்படி சொல்லிதான் இப்படி அழிவு நடக்குது, கடவுளுக்கு பொறுக்கணும். அப்ப அவற்றை சிந்தனை வேற மாதிரி இருக்குது. எந்த சிந்தனை ஒவ்வொருத்த சிந்தனை அப்ப கேட்டுக்கொண்டு வேற ஓகே 4 பேரோட கதைச்சு கொண்டு வேற என்ன அதுல ஒரு 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 மணித்தளம் போனாலும் ஆனா நிறைய பேரை ஒரு சந்திச்சு கதைச்சு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த ஒரு மணித்தியாளத்துல. அதை போய் நினைச்சு பாக்குறோம். இப்ப ஒரு ஒரு உங்களோட உறவினருக்கோ இல்ல நண்பருக்கோ அது ஒரு பிறந்த நாள் அல்ல திருமண நாள் நினைவு நாள் அல்லது ஏதோ ஒரு ஒரு ஞாபகம் வந்தா ஒரு சின்ன குறுஞ்செய்தி அனுப்பி விட்டீங்கன்னா நீங்கள் இங்க இருப்பீங்க உங்களோட வீட்டை லண்டன்ல, நான் இங்க இருந்தா அந்த குறுஞ்செய்தியை வாசிச்சுட்டு பக்கத்துல இருந்து கதைக்கிறேன், எனக்கு ஒரு சிரிப்பு பார்த்துட்டு சிரிச்சிட்டு ஒரு இதயத்தை கிளிக் பண்ணி விடுறது. இப்படிதான் அண்ணி எனக்கு ஜேர்மன்ல இருந்து எப்படி நீங்க நலமா மச்சி எனக்கு போட்டா நான் நலம் பண்ணதுக்கு ஒரு இதயத்தை கிளிக் பண்ணி விட அவ அதை பார்த்துட்டு நான் செய்தி அனுப்பலன்னு திருப்பி தொலைபேசி அழைப்பு 2 நாள் கழிச்சு எடுக்க என்ன சுகநல விசாரிச்சு போட்டா கூடி பதில் போடுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. இந்த இதயத்தையும் இதயத்தை விட என்ன செய்யுது. சரி இது உண்மை. இது வசந்த் சரி குட்டி குட்டியா ஒரே சிரிப்பு அந்த பக்கமாவா கேட்டு அப்படி விஷயங்கள்ல சிரிக்கலாம்னு சொல்றேன். ஒரு பக்கத்துக்கு வசந்தி நானும் உங்களுக்கு கதைப்பேன். என்னண்டா ஒரு ஆள் கேட்டுச்சுதான் என்னண்டு எப்படி இருக்கிறீங்க இருக்கிறோம் இந்த ஆளுக்கு மன நுழைஞ்ச பிரச்சனை இல்ல தான் பிரச்சனை ஆக்கி கொள்றோம். அது கஷ்டம் இது கஷ்டம், வீடு இல்ல கதிரை இல்ல கட்டில் இல்ல உடைய கையிலான்னு சொல்ல பின்ன என்ன சொல்லலாம் இந்த ஆளுக்குன்னு சொல்லி போட்டு நான் இருக்கிறேன் அவட்டு மூஞ்ச வாடி போச்சு. அப்படித்தான் இப்ப இந்த காலத்துல உங்களோட பிரச்சனைக்கு ஒரு தெருவு இல்லை. ஆனா நாங்கள் அழோடு மட்டும் நினைக்கிறோம். அதுக்கு நீங்களும் நான் அழுகுறேன், அது இல்லை வீடு இல்லை காடு இல்லை காசு இல்லை என்ன சாப்பிட வழியிலன்னு சொல்லாமல் நீங்க அப்படி சொன்னாலே அவங்க செத்து போயிடுவாங்க. சரி சாக வேண்டாம். அப்படித்தான் உலகம். சரி சொல்ல வசந்தி இது உண்மையா இது இல்லையா? இந்த சின்ன சின்ன சந்தோஷம் இப்படி வேற என்ன சின்ன சின்ன சந்தோஷம்? வணக்கம் உதிப்பு உறவுகள் அனைவருக்கும். நீண்ட நாளுக்கு பிறகு நாங்கள் வந்திருக்கின்றோம். மற்றும் பிரபஞ்சத்தையும் எங்கள் இறைவர்கள் சித்தர்கள் எல்லாரையும் நாங்கள் வணங்கி எங்களோட இந்த வருடம் நல்லாக போகணும் என்று சொல்லி வாழ்த்திக்கொண்டு சின்ன சின்ன இன்பங்கள் என்று நாங்கள் சொல்லும் போது ஜசோ சொன்ன மாதிரி எங்கட மனதில தான் எங்கட இன்பம் நாங்க தான் டிசைட் பண்ண வேணும் எங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை வேணும்னு சொல்லி. நாங்கள் இப்ப போய் ஒரு காஃபி கடையில இருந்து அல்லது காஃபி ஷாப்ல இருந்து கொண்டு நிறைய எக்ஸ்பென்சிவான காஃபியை வேண்டிக் கொண்டே கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே நாங்கள் அதை வேண்டி என்ஜாய் பண்ணணும்டா அதோட நீங்கள் ஒரு சின்ன மஃபினை வேண்டி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணினா அது உண்மையிலேயே ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, ஒரு சின்ன இன்பம். இப்ப நாங்க சிறிய இன்பத்தை தானே வளைக்க போறோமோ, பெரிய இன்பத்தை வளைக்கல. பெருசு ஒண்ணும் வேண்டாம், பெருசுல வேண்டாம் எங்களுக்கு சந்தோஷம் வராது. சின்ன குட்டி குட்டிக்கு உண்மைதான். குட்டி மீன் காலையில நீங்கள் எழுந்த உடனே உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்தை நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அந்த சன் வெளி இந்த சிவப்பு சிவப்பு மஞ்சள்கள் அந்த சன் வெளியில் வரும்போது இன்னும் ஒரு அழகு, அந்த அந்த அழகே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதை நாங்கள் ஒவ்வொரு தரம் அதை நினைச்சு என்ஜாய் பண்ணினால் எங்களை அது அந்த அந்த டே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளா இருக்கும். நீங்கள் அதை அந்த அது உங்களோட மனதில நீங்கள் அதை போட்டுட்டீங்களா இருந்தால் அது உங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் அதை துக்கமா எடுக்க போறீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு துக்கமாயே போயிடும். மறுபடியும் நீங்க துக்கம் வேண்டாம் வசந்தி நான் யோசிச்சேன். பாக்குக்கு போனா கொஞ்சம் வெயில் அப்ப பாக்க யோசிக்கணும். இப்ப பிளைட்ல போய்க்க அந்த வானம் ஒரே மாதிரி தானே கிடக்கு. அதே நீங்க பாக்க பொள்ளையா பஞ்சா ஒரு மிருதா இருக்குது அக்கறை பச்சை எல்லாம் பாடம் தான். அப்ப நான் யோசிக்கிறேன் கண்ணுத்தான் அப்படி படைச்சானோ. மடியில வச்சிருக்கிறது அதுக்கு ஒரு சந்தோஷம். இந்த நாளும் அப்ப மாட்ட மடி வேணும் சந்தோஷம். அப்ப யாரதும் சந்தோஷம் தானே இந்த சின்ன சின்ன சந்தோஷம். சரி சரி அடுத்து வேட்ட போவோம். குட்டி அடுத்தது குட்டி குட்டி சந்தோஷம். மட்டி ஒலியா எங்க எட்டி நிக்குதா எங்க நித்தியா
ஒலி வாங்கி எடுங்க, ஒலி வாங்கி எடுங்க, ஒலி வாங்கி ஒலி வாங்கி ஒலி வாங்கி ஒலி வாங்கி. ஹலோ வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்மளை சுத்தி இருக்கிறதே நம்ம சந்தோஷமா வச்சுக்கலாம். நம்ம சந்தோஷமா இல்லைன்னு சொன்னா இந்த இடமே சந்தோஷமா இருக்காது. கொஞ்சம் அந்த கரகரப்பா கிடக்கு. என்னாச்சு? நாமளே வந்து கொஞ்சம் அந்த இழுக்கிற மாதிரி கூட குரல். இப்ப கதைங்க எனக்கு தானோ இல்ல மற்ற சரியா இருக்கா வஜசம்? விட்டு விட்டு விக்கி விக்கி வருது, விக்கி விக்கி வருது. தண்ணி குடிக்கணும். இப்ப கதைங்க இப்ப கதைங்க. நம்ம சந்தோஷமா வச்சிருந்தது நம்மளை சுத்தி நம்ம சந்தோஷமா வச்சிருக்கலாம். நான் வெளியில இயற்கையான காட்சிகள், அந்த பறவைகள் போறது, இந்த மரங்கள் செய்தா நம்மளெல்லாம் பார்க்க உங்களோட கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. இந்த இப்ப என்னண்டா இப்ப நித்யா இதுக்கு சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு சும்மா இருக்கேக்க சந்தோஷமா இருக்கேக்க, கணவன் மனைவி இருக்கேக்க, பிள்ளைகளோட இருக்கேக்க உங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் ஒரு சேலஞ்ச் வரைக்கும் இப்ப ஒரு சேலஞ்ச் வருது. இப்ப நான் ஒரு எனக்கு ஒரு ரூம் பாக்குறேன், அந்த ரூம் சரியில்லை, நாளா பாக்குறேன். அப்ப நான் அதுல டக்குன்னு உடைஞ்சு போறதா இல்ல? அப்ப உண்மையில நாங்கள் எதுக்கு கவலைப்படுறது? எங்கட ஆட்கள் எல்லாருக்கும் தான், எனக்கும் தான். நானும் யோசிக்கிறது, அட நான் சுவாசிக்கிறேனே, வடிவா கட்டில படுக்கிறேனே, நல்ல தலகணியும் பஞ்சு மெத்த படுக்கிறேனே, வடிவா நல்ல பெரிய வீட்டுல இருக்கிறேனே. ஆனால் நாங்கள் அதை செய்கிறோம். சின்ன நண்ட ஒண்ணு ஒரு ஆள் பேசும், இது சவாலான இந்த உலகம். அப்ப எக்கோ பண்ணது இல்ல சவுண்ட் ஓகே, சவுண்ட் ஓகே, எக்கோ பண்ணுது. அதான் எக்கோ அவ்வளவு விளங்க. ரூம்ல இருக்கிறீங்களோ? அதான் அந்த வழியால என்ன தெரியல. அந்த ரூம் சின்னனா இருந்தாலும் சரி, அந்த வோல்ட சத்தத்துக்கு வருதோ எப்படியோ தெரியல. நோமலா கதைக்கிறவ தானே அந்த ரூம் கதவை திறந்து விட்டுட்டீங்கன்னா இல்ல கேக்குதான் அந்த கரகரண்டு அவ்வளவு கிளியர் இல்லாம இருக்கு. ஒரு ஆஃப் பண்ணிட்டு வாங்க ஒருக்கா. அல்லது வேற என்ன ஏதாவது கஜஸ் வேற பக்கத்துல இருக்கா? ஆஃப் பண்ண போன் இல்ல போன்ல வரதவல்ல பாருங்க. இது சரி, முதல் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு செய்யுங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு செய்யுங்க. இப்ப கவனமா இருக்கணும் இதுல வரைக்கும். சரி, இப்ப யசோபோ வேற என்ன சின்ன சின்ன சிரிக்கிற மாதிரி ஹார்ட் அனுப்பின மாதிரி சின்ன சின்ன சொன்னீங்க. அந்த ஒரு டாக்ஸில போன கதை சொன்னீங்க, அதுக்கு ஒரு கதை சொல்லிட்டு, அதாவது நீங்கள் இப்படி போகும்போது, நான் இப்ப ஒரு மாதம் இல்ல ஒரு டாக்ஸி மேரதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விலை குறைவு போல்ட்ன்னு சொல்லிட்டேன். அதுல போக புதிய ஒரு நபர், வேற நாட்டுக்காரர் இளமால் இந்த படிக்க வந்து இந்த நாட்டிலே படிக்கிற யூனிவர்சிட்டியில அப்ப ஒரு பார்ட் டைம் வேலையா டாக்ஸி ஒரு பயணம் கதைச்சு கொண்டே அங்க போகும்போதும் எங்கட நாட்டு விடயங்களை பற்றி ஒரு ஆர்வமா கேட்டு ஒரு அறிய. அப்ப அதுல ஒரு மகிழ்ச்சி என்ன. இப்ப நாங்களும் ஒரு விஷயத்தை சொல்லி அவன் கருத்துக்களையும் கைமாறி, அப்ப உங்க அந்த பயம் அப்படி இருந்ததுன்னு சொன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு ஆக்களுக்கு அவைக்கு முன்னாலேயே அந்த அவன் டாக்ஸி நம்பர் இதுகளை எடுத்து அனுப்புற மாதிரி, அவைக்கு தெரிகிற மாதிரி அப்படி ஒரு சேஃபா செய்து கொள்ளலாம் நாங்கள். அது சொல்லிக்கொண்டு இந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த என்னன்னு சொன்னா, எனக்கு என்ன ஒரு வெறும் இல்லா போனாலும் உனக்கு
விருப்பம் பாட்டு தானே யசோக்கு செத்து போட்டாலும் வராது என்ன அந்த பாட்டுல வார வராது யசோக்கு. இல்ல அந்த பாட்டுல வார விடயத்தை நான் சொல்றேன்டா அது ஒரு கருத்து வருது இடையில. அப்ப ஒரு தரமி எனக்கென ஒரு வரம் இல்லைனாலும் உனக்கென நான் இருப்பேன் தொடங்கி இடையில எப்படி வருதுன்னா நமக்கென இருக்கிற ஆகாயம் பூலோகம் அது எங்கும் போகவில்லையே. அப்ப நதியுண்டு கடல் உண்டு எல்லாமுமே சொந்தம் கலங்கிட தேவையில்லை. அப்ப இதுல நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் பெரும்பாலான ஆக்கள் இன்றைக்கு வயோதிபத்தாலும் சரி அல்லது ஒரு கணவனாலேயோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையால விதவை ஆகலாம், ஏதோ கைவிடப்பட்ட பெண்கள் தனித்து வாழ்ற சூழ்நிலை இருக்குது. முதுமையால பிள்ளைகளால பெற்றோர்கள் தனித்து வாழ்ற சூழ்நிலை இருக்கு. இதுல மன விரக்தி அடைந்து இந்த பெண்கள் என்றாலும் சரி அதை தனித்து வாழ்ற அவர்கள் இது தவறான முடிவுக்கு போறது, நோய்வாய்ப்படுறது, மன உளைச்சல், இப்படி ஏதோ ஒரு நோய்க்குள்ள உள்ளாகி ஒரு அதாலேயே இறந்து போயிடுவார்கள் முதுமை அடையாமல் அந்த நோயினாலே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க காணும் ஒரு விடயத்தை ஒரு மலையை கண்டா நீங்க கதைக்கலாம், இயற்கையோட தாராளமா கதைக்கலாம். மலையை நீ இவ்வளவு அழகா இருக்கிற உயரமா இருக்கிற அப்படி இப்படி என்று சொல்லி அது கேட்கும் உங்களுக்கு. சொல்லிடாதீங்க மலரை பார்த்து மலரே அப்படி ஒரு கவிதை எழுதலாம். ஆறு கடல் இப்படி அந்த இயற்கையோட நீங்க இணைஞ்சு வாழ பழகின அந்த பறவைகள் சத்தங்களை கேட்டு ரசிச்சு உண்மையிலேயே இந்த உங்களுக்கு தெரியுமா அந்த உயர் ரத்த அழுத்தம் அதுகள் உங்களுக்கு பரிசோதனை செய்யும் போது என்ன சொல்லணும்னு சொன்னா நீங்கள் அந்த இத பாக்குறதுக்கு 15 நிமிடத்துக்கு முதல் உங்களை அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து உங்களை ஓய்வாக்கி பிறகு வேற சிந்தனை போகாம இருக்கிறதுக்காண்டி இந்த பறவைகள் இந்த இனிய ஓசைகளை கேட்கறது, தண்ணிச்சத்தத்தை கேட்கறது, இப்படி உங்களை வேற ஒரு மனநிலையை கொண்டு வந்துட்டுதான் அதை பரிசோதனை செய்ய வேணும். நீங்கள் ஏற்கனவே வேற ஒரு விஷயத்துல நீங்கள் கோபத்துல இருக்கலாம், அல்லது ஒரு பதகளிப்புல இருக்கலாம், அல்லது வேகமா ஒரு வேலையை செய்துட்டு அப்படி ஏதோ அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றது. அப்ப நான் என்ன சொல்றேன்டா அப்ப அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மலர் பூத்து இருக்குது பார்த்தா அதை பிடுங்கித்தான் நீங்க மகிழ்ச்சி அடையணும் இல்லை, அது மரத்திலேயே இருக்கட்டும் அப்படியே விட்டுட்டு அதோட ஒரு கற்பனைய செய்யலாம். மரங்கள், பழங்கள், பறவைகள் இவற்றையோட எல்லாம் கதைக்கலாம். இந்த மிருகங்கள் எல்லாம் ஆசைப்படுறீங்க வடிவ ஆசையா கதைச்சிங்க. அதை விட இப்ப எப்பாவது இருந்துட்டு நீங்கள் ஒரு நண்பர்கள் நண்பிகள் அவர்களோட தொடர்பு எடுக்கலாம். அவரோட குரலை கேட்க ஒரு ஆசையா இருக்கும். அப்ப இப்ப வெளியில போய் 4 பேரை காணிக்க அவர்களோட ஒரு புன்னகை செய்யறது, அவர்கள் திருப்பி மண்ணோண்டு போகாமல் விளங்குதானே. இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நாங்கள் மகிழ்வடையலாம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி நன்றி. ஒடியில் மக்களும் கூட குடிக்க தேங்க சொட்டும் பிடிக்குதே அப்படி பிடிக்குதே நொடிக்கு நொடி இப்பவெல்லாம் அது பிடிக்குதே அப்படி சொல்லிக்கொண்டு அது நினைச்சு பார்க்கையும் உங்களோட இடம் அது ஒரு நீங்க சொன்ன மாதிரி உங்களோட வீட்டுக்கு பின்னால ஒரு பெரிய முந்திரிய மரம் இருக்கு. அதுல போய் அந்த முந்திரியம் பழத்தை புடுங்கி சாப்பிடாத நாள் இல்ல எனக்கு. அந்த புழுக்கொடியல் பச்சை புழுக்கொடியல் புட்டு அது அந்த தேங்காய் பூவுடன் அந்த சாப்பிட்ட அந்த இதெல்லாம் நினைச்சு பாக்க அந்த நாள்களை நினைச்சு பாக்க மாவிலையா கொட்டி பூ பூத்த மாதிரி மொத்தத்துல இருக்கிறது. அந்த அது அந்த இயற்கைய ஒரு அது வரம் என்ன அந்த அந்த வாழ்க்கை நீங்க அது இப்ப நினைச்சு பார்த்தா சும்மா விட்டா இந்த 2-3 நாள் கிடந்தா கண்டிப்பா நினைச்சு பாக்க அப்ப நாங்க விடுற இல்ல கூட்டி அள்ளிடுறது. இப்ப நினைக்கிறேன் அதான் அப்படியே கிடந்திருக்கலாமே 2-3 நாளைக்கு கிடந்தா என்ன அதனால கிடக்க விடுறேன் அள்ளி கொண்டு போய் கொட்டி குப்பையில போட்டு அதை கிடக்க விட்டுருக்கணும் இப்ப நினைக்கிறேன். அது இயற்கை இது என்ன அது அப்படி கூட்டி வடிவா இருக்கணும். ஓகே மிக நன்றி. ஒரு ஆசிரியரா இப்ப கற்பித்து கொண்டிருக்க இயற்கையை பற்றி ஒரு கவிதை எழுத சொன்னேன் சூரியன் என்று சொல்லி. இப்ப சூரியனுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் தானே அப்படின்னு. அப்போ மாணவன் சொன்னான் சூரியனை பற்றி சூரியனுக்கு நன்றி செலுத்துறீங்க சந்திரனுக்கு நன்றி செலுத்தலாம் தானே என்ன சொல்ல வரேன்டா. அப்ப நான் சொல்லக்கூடாது நீ அப்படி சொல்லாத என்னதுக்கு நான் சூரியனை கதைக்க நீ இப்படி அப்படி சிந்திப்பார்கள். இப்ப ஓகேயா? இப்ப ஓகே ஓகே சரி. இப்ப உங்களை குட்டி குட்டி சந்தோஷம் இப்ப எனக்கு வேணும்
இப்ப கணக்க பேர் கேட்டுக்கொண்டிருக்கோம், நம்ம எங்கட உங்களை எல்லாம் வாழ்த்துகிறோம், என்னை எல்லாம் வாழ்த்துகிறோம். இந்த சவால்கள் வரைக்க எல்லாரும் சும்மா வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்க சிரிக்கிறதா முக்கியம். ஆனா சவால் வரைக்க இந்த வயசு போக சவால் வரைக்க அந்த சவாலுக்கு எப்படி நீங்க சிரிக்கிறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க நித்யா. நித்யா சரியான அதான் நம்மள நாம சந்தோஷமா வச்சிருந்ததை நாங்க மற்றவையும் சந்தோஷமா வச்சிருக்கலாம். இப்ப எனக்கு இப்ப திடீரென்று ஒரு ஃப்ரெண்ட சந்திக்கல, அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். திடீரென்று சடனா இப்ப பிள்ளைகளும் தூர இருக்கணும், பிள்ளைகளை கண்டா அதுவும் ஒரு சந்தோஷம் தானே, அது ஒரு குட்டி குட்டி சந்தோஷம் தானே. எங்க சிரிக்கிற நீங்க சிரிக்கிற இடங்களை சொல்லுங்க. சிரிப்பு தானே, அது ஒரு சிரிப்பு, அது ஒரு ஆனந்தம் தானே. அதோட கணக்கு சிரிப்புகள் நீங்கள் எத்தனையோ சொல்ல. சரி, இப்ப நீங்க இயற்கையெல்லாம் சொல்லிட்டீங்க, இது இயற்கைக்கு ஆரம்பப்படாது. வேற என்ன சந்தோஷம் குடும்பத்துல சந்தோஷம் சொல்லி Facebook எடுங்க. என்ன சந்தோஷம் சொன்னா எனக்கு சரி நீங்க சொல்லு. வசந்தி சொல்லு. விடுமுறை எடுத்து யோசிப்போம். விடுமுறை எடுத்து யோசிங்க, இப்ப யோசிங்க, உடனே சொல்லணும். சரி, இப்ப வசந்தி வேற என்ன குட்டி குட்டி சந்தோஷம், சிரிப்பு வரணும். இப்ப உங்களுக்கு சிரிப்பு வராட்டா, உங்களுக்கு சிரிப்பு வரணும். கேட்கிறார்கள் இந்த இரவுல ஒரு சந்தோஷமா, குளிர் இன்னும் முடியல, வெயில் வரப்போகுது, எத்தனையோ பேர் கேட்கிறோம். அப்ப எப்படி சிரிக்க வைக்க போறீங்க? இந்த விஞ்ஞான உலகத்துல நீங்கள் காலையில நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் திறந்த உடனேயே நீங்கள் Facebooka பாருங்க, எத்தனை விதமான ஐடியாக்கள், எத்தனை விதமான ஸ்டோரிகள், எத்தனை விதமான முகங்கள், இதுகள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தானே தருகுது. நீங்கள் எங்க சிரிக்கிறீங்க? எங்க சிரிக்கிறோம்? பழைய ஒரு ஃப்ரெண்ட கண்டோன சிரிக்கிறோம். நாங்க சாப்பிட்ட சாப்பாட்டை போட்ட ஏதாவது வாசிச்ச உடனே எங்களுக்கு சந்தோஷம். மற்றது ஒரு கல்யாண வீடு, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுடைய கல்யாண வீடு, அது மாதிரி நிறைய எங்களுக்கு Facebookகள் வழியா நிறைய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு ஆச்சரியத்தை தந்து எங்களுக்கு ஒரு புன்னகையை தானே தருகுது. நீங்கள் அது உங்களுக்கு ஏஐலயே கூட நிறைய வருது, எங்களுக்கு நல்ல சிரிப்பு வரக்கூடியவன் டிக்டாக்ல. நிறைய காமெடி வருது. என்னன்னு சொன்னா, நீங்க சொன்னதுக்கு விதண்டாவாதம் இல்ல, எந்த சிந்தனை மகிழ்ச்சி. இப்ப நீங்க சொன்ன ஏஐயா இருக்கட்டும், தொலைபேசியா இருக்கட்டும், வானொலியா இருக்கட்டும், அல்லது தொலைக்காட்சியா இருக்கட்டும், ஏதோ ஒரு இந்த தொடர்பு சாதனங்கள், சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும், நீங்க சொல்றல நாங்க விலை கொடுத்து வாங்குற சிரிப்பு. நான் விரும்புறது இதெல்லாம் நாங்கள் விலையை கொடுத்து இந்த போதைப் பொருட்களை விலை கொடுத்து வேண்டி அந்த போதைப் பொருட்கள் அடிமையாகி சில பேர் மகிழ்ச்சியை சந்திக்கிற மாதிரி தான் நான் இதை பாக்குறேன். நீங்க சொல்ற இந்த சமூக வலைத்தளம் என்ன மகிழ்ச்சி, இதோட விட்டு வழியில நாங்க மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த நாங்கள் நேரடியா மனிதர்களோட தொடர்பை வச்சிருக்கிறது என்னத்தை நாங்கள் செய்யறோமோ. இப்ப நான் ஒரு நண்பி விட்ட போயிட்டு வந்தேன்னா, அங்க அந்த நண்பின மகள், நான் என்ன நண்பியோட அங்க இருந்து கதைச்சு கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு கதைச்சு போட்டு உள்ளுக்கு போய் நான் எப்படி அங்க அவன் வீட்டை போயிருந்தனோ அதே மாதிரி படத்தை வரைஞ்சு கொண்டு நான் அவன் வீட்டு இந்த வழி கிடக்கும் முதல்ல என்னோட கொண்டு வந்தேன். என்ன நண்பினமா நான் எப்பா இருந்துட்டு தான் வேற இடத்துல 3 தடவையோ 4 தடவை தான் காணுவேன். நல்ல நடனம் ஆடுவா, அதை வாழ்த்துறது ஒன்றுதான் இந்த வேலை. நல்ல ஒரு திறமை கட்டிக்காரி அப்படி இந்த படம் உண்மையா அதுல இங்க வச்சுட்டேன். உண்மையிலேயே எனக்கு அந்த அப்படியே கட்டி தூக்கி அணைச்சு முத்தம் கொடுத்து அப்படி ஒரு மகிழ்ச்சி. அப்படி பார்த்தா இந்த 300 பூச்சி இருக்கு. நான் சொல்றேன்டா, என்ன 2 இருக்கிறீங்க நித்யா, சந்தோஷம். இப்ப நான் இந்த மனிதரோட போராடி, சமூகத்தோட போராடி, குடும்பத்தோட போராடி, நான் இப்ப அதோட போராட்டம் என்னண்டா, அன்றைக்கு ஒரு தளத்துல கேட்டேன், இந்த யார் முதல் மனுஷன் முதல் வந்தன்னு சொன்னது. பின்ன அது சொல்லிச்சது
இப்படி இப்படி என்று சொல்லிச்சுது. சரியா இன்னொன்று கேட்க சொல்லிச்சுது. இப்படி வந்தாண்டு நான் சொன்னேன் அங்க அவர் இப்படி சொன்னதை நீ என்ன சொல்றாண்டு. இல்ல அவர் வந்து அது வந்து செகண்டரியா, இதுதானா ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபர்ஸ்ட் வாண்டாண்டு. ஐயோ டே என்னடா அங்க நான் கேட்டேன், இந்த உலகத்துல மனுஷரை நம்பாம கையிலாம கிடக்கடா, உங்களை நான் ஆரை நம்புறேன். நான் சரி சரி கண்டு சரிக்காது. கூகுளை நம்பட்டா, ஏ நம்பட்டா, சாச்சி பிச்சியை நம்பட்டா, ஆரையடா நம்புறேன்னு கேட்டு எனக்கு எவ்வளவு சிரிப்பா இருந்துச்சு. அதே எனக்கு சிரிச்சு நான் யோசிக்க கடைசியா அவர் சொன்னவர், நான் சொன்னேன் விக்கிபீடியா இஸ் மோர் ரிலையபிள். நானே உலகத்துக்கு சொல்லி போட்டேன். அவன் சொன்னான் விக்கிபீடியா இது செகண்டரி பிரைமரி சோர்ஸ். அப்போ சிரிச்சு போட்டு போங்கடா நீங்களும் உங்களோட இது. கடைசியா அவர் வந்து சொன்னார், உங்களோட பழைய பாடல்கள் ஆதாரம் போடா சுத்தி பெற்ற கொல்லிக்க வரா, அது நமக்கு தெரிந்தாண்டா நான் வேண்டா நீ என்ன இருக்கிறேன்னு சொல்லி. சரி இப்படி படத்தை பாருங்க, வரைஞ்ச ஒரு 5 நிமிஷம் இல்ல. ஆனா வடிவா தெரியல, பேக்ரவுண்ட் இருந்தா அவ்வளவு தெரியாதா, ஓரளவு தெரியுது. நல்ல ஆர்டிஸ்ட் தானவா, உண்மையா நல்ல ஆர்டிஸ்ட் தான். சந்தோஷம். அப்படியே நல்ல நடனம் ஆடுவதான் நான் அடிக்கடி பாராட்டுறேன். வையும் கவன பிள்ளைங்க பேரை போட்டு நல்லா தானே. சரி வேற என்ன நித்யா, வேற என்ன சின்ன சின்ன சந்தோஷங்கள், இப்படி வேற என்ன சின்ன சின்ன சந்தோஷங்கள் நீங்கள் சேலஞ்ச் வரைக்கும் சிரிக்கிறீங்க? இல்ல வந்து இப்ப எனக்கு இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் டோட்டர் வந்து என்ன கனகாலமா காணையில காலையில ஒரு குட்டி மெசேஜ் அனுப்பி இருந்தா எனக்கு, கிராண்ட்மா நான் உங்களை பார்க்கல, உங்களை மிஸ் பண்றேன், உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு. மேல அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அந்த பிள்ளைய போய் பார்க்கணும், அது கூட ஒரு குட்டி சந்தோஷம் தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் அவளை பார்த்து வளர்த்த பிள்ளை அவள். நான் ரொம்ப கனகாலமா போகல இந்த ஃப்ரெண்ட் வீட்ட. அப்ப எனக்கு இந்த பாய்ஸ் ரெக்கார்ட்ல விட்டு இருக்கிறா காலையில எழுமையோன்னு. எனக்கு அதை பார்த்த உடனே இப்ப எனக்கு ஒரு கிராண்ட் சில்ட்ரன் இருந்தா அப்படி நான் அதை பார்த்து மகள் வேணும், அதை அனுபவிப்பேனோ அதே ஃபீலிங்ஸ் உண்மையில எனக்கு வந்தது. அது ஒரு சந்தோஷம் தான். அப்படி அந்த சின்ன பிள்ளைகள் செய்யற, அவள் நல்ல நல்ல டான்ஸ் ஆடி காட்டுவாள், நல்ல பாடி காட்டுவாள். அங்க போனா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அவள் அந்த சின்ன சின்ன குறும்புத்தனங்கள், அவ பேச வார்த்தைகள், அந்த மழல மொழிகள் எல்லாம் அது ஒரு நல்ல சந்தோஷத்தை தான் தரும். அது ஒரு குட்டி சந்தோஷம் தான். அது அதுவும் பெரிய சந்தோஷத்துக்கு வைத்திடும். அதானே வள்ளுவத்தா சொன்னார், குளிநீது யாழில இருந்தா தங்க மக்கள் மழலை சொல்களாத சரி என்று சொல்லி பெத்தான் பிள்ளையா என்று சொல்லிக்கொண்டு. சரி அடுத்தது, நான் அன்றைக்கு ஒரு தமிழ் கடைக்கு போனேன், தமிழ் இல்ல இந்திய கடைக்கு போனேன். அந்த பிள்ளை படிவான பிள்ளை சும்மா என்ன பெரியமா கேட்டு போட்டு தெரிந்தாங்க, நாங்களும் விளம்புறாங்க போனோம் பிள்ளை குட்டி கண்டு கேட்டு போட்டு நாங்க என்னென்ன அவன் மாரி பண்ண இல்லையாண்டா, பிஎம் மாரி பண்ண இல்லைன்னா யாருக்கு தெரியும், இப்ப பிள்ளைல ஆளுகள் ரோக மாதிரி பண்ணதே நாங்க என்னறாது எல்லாத்துக்கும் நோட்டுச்சு ரெண்டு சொல்ல. பின்ன அவ சொன்னா நானும் மாரி பண்ணல, நானும் மாரி பண்ண மாட்டேங்க, கொஞ்சம் வடிவான பிள்ளை, நீ குடும்பம் எல்லாம் நல்ல நீ கொட்டாயம் மாரி பண்ணுவாங்கள்ட. நான் இல்ல தான் இத்தனையோ வந்து பாய்ஸ் வந்து ஒரு ஆளோட கதைக்குமா, இந்த பெரிய இருக்குமா, கேர்ள்ஸுக்கு சரியான மோசம். அப்ப அங்க ஒரு குடும்பம் ஒன்று இருந்தது, மேல சொல்லி பாத்துறேன் சீட்டி பாத்துறேன். நான் சொன்னேன் இந்த பொம்பளையல் பொல்லாத மோசம், இந்த ஆம்பளையல் குடும்பத்தோட இருக்கிறது பார்த்தா இன்னொருத்தரோட பிரிக்கிறது, என்னோட சட் வைக்கிறது, கள்ள சட் வைக்கிறது, சும்மா சொல்லி பாத்துறான் சீட்டி பாத்துறான். என்ன வேற என்ன வாங்க அவர் பேசிட்டு போத பாக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்லதான் நினைவு வருது. இந்த சில நேரங்கள்ல இந்த புறங்கூறண்டு இல்ல, சில நேரங்கள்ல சில விஷயங்கள் ஆரையும் பற்றி அந்த ஒரு அந்த பகுடியா சொல்லி சிரிக்க ஒரு மகிழ்ச்சி. என்ன ஏதாவது நேரம் சொல்லலாது, சில பேருக்கு நேரம் சொல்லலாது. அவை நளின எங்கட குடும்பங்கள் தனியா இருக்கிறது உண்மையா சந்தோஷமா இருக்குது. ஆனா இந்த குடும்பங்கள் 99% வீட்டுக்கு தாண்ட வாழமா, 2 அடுப்பு 2 இதற்கா கேளுங்க. அதான் நான் சொல்ல வரேன்னா, இந்த ஒரு சில நண்பிகளோட சிரிக்கிறேன்னா சில பேர் சொல்லுவினோம், அங்க வீட்டு பயங்கர சண்டையா இருக்கும், மதிக்கிறதே கணவனை மதிக்கிறதே இல்ல, குட்டிக்கு அவர் எனக்கு பேசுவார், அவருக்கு காமனா ஒன்றும் செய்ய மாட்டேன், நாங்க சொல்லி சிரிக்கிறோம் நடிக்கிறாள். அப்ப என்னன்னா அதுல எப்படி நடிக்கிறாள்ன்றத சொல்லி கதைக்கிறது.
சரி அடுத்த ஆள் வசந்தி வேற என்ன இங்க வரும்போது கிராண்ட் சில்ட்ரன் பத்தி சொல்லுங்க. சரி உங்களோட கிராண்ட் சில்ட்ரன் என்ன சந்தோஷம் பின்ன இதை விட உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணுமா? கசனம் என்னுடைய மூத்த கிராண்ட் ஓவியா இவ வந்து சரியான சீக்கி சரியான சீக்கி. இப்ப பாருங்க பெட் டைம் அம்மா அப்பா நித்ரையா போட்டு நம்ம ஒளிப்பி ஓடி வந்துட்டாங்க. இல்ல ஓவியா காய் சொல்லுங்க. ஓவியா சொல்லுங்க ஹாய் சே ஹாய். என்ன பிள்ளைங்க என்ன தெரியும்? நீ அண்டியில தமிழ் படிக்க வாரீங்களோ? விருப்பம் வனப்பத்தி பூச்சி பாட்டி விடுங்க. செல்ல படிக்க செல்ல கூட விடுங்க சும்மா. தேவாப்பூமன் சொல்லல விடலாம் போல இருக்கு. எனக்கு காட்டி கதைக்க போட்டு கீழே வந்துட்டா. சரி உங்களுக்கு அம்மா மெல்லுமா சொல்லுங்க. அம்மா விருப்பமோ அம்மா விருப்பமோ? மெல்லுமா சொல்லுங்க. உங்களுக்கு யார் விருப்பம்? அம்மா அம்மாண்ட பிள்ளை பிள்ளை ரெண்டு பேரும் அம்மாண்ட செல்லம் என்ன சரி அம்மா செல்லம். ஆனா இப்ப கொஞ்ச நாள் அம்மாண்ட செல்லமா மாறிட்டீங்கன்னா அறிஞ்சேன் உலகத்துல. அம்மா நின்றா அம்மாண்ட செல்லம் அம்மா நின்றா அம்மாண்ட செல்லம். சுட்டி பிள்ளை. சரி வேற உங்ககிட்ட சொட்டி என்ன? சரி இனி அடுத்த வசந்தி சொல்லுங்க. வசந்தி வேற என்ன சின்ன சின்ன சந்தோஷங்கள் இப்படி நான் சொன்ன மாதிரி நீங்கள் உண்மையிலேயே வீட்டுக்குள்ள இருந்து நடுகளும் முட்டு இருக்காம நீங்கள் ஒரு காவலிக்கிட்டு கொண்டு வெளியில ஒரு பாக்குக்கு போயிருக்க அதுல இருக்கிற சந்தோஷம் என்ன? பாக்குல போய் சந்தோஷம். மற்றது நீங்கள் வந்து ஒரு பொருளை நீங்கள் வேண்டோம் மட்டும் நடுகளும் ஆசைப்படுவீங்க. அந்த பொருளை நீங்கள் தேடிக்கொண்டு போயிருப்பீங்க. நீங்கள் அந்த பொருளை கண்டா அதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன இப்ப அது இந்த காலத்துல வந்து நீங்க விரும்பின பொருள்கள் எல்லாம் உடனே வேண்டிக் கொள்ளலாம். தேடி தெரிய வேண்டி க்ளோஸ் பண்ணி இப்ப ஒரு பொருளை காணிக்க சின்ன சந்தோஷங்கள் வந்து நீங்கள் ஒரு விரும்பினது வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது அது என்னவா இருந்தாலும் சின்ன சந்தோஷம் தான். அம்மா அடிக்க போறாவது யோவியாக்கு. சரி 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 அடுத்தது நித்யா வேற என்ன சந்தோஷங்கள்? இந்த வாழ்க்கை முழுக்கவே சந்தோஷம் கொட்டி கிடக்கு. வேற என்ன வாழ்க்கை முழுக்க என்ன? ஏன்னா நானும் கூடுதலா மகிழ்றது கூடுதலா ஒரு வெட்டிங்கு அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா அங்க வந்து அதுல நிறைய மகிழ்ச்சி இருக்கும். மேல அது வந்து ரொம்ப தூரங்கள்ல எல்லாம் இருந்து வருவினம், கசின்ஸ் வருவினம், நிறைய சொந்தக்காரர் எல்லாம் வருவினம். அந்த உண்மையா எனக்கு அந்த வெட்டிங் டைம்லயே ஒரு பார்ட்டி ஒரு பர்த்டே அதுக்கு போயிட்டு வரும்போது வீட்டை திரும்பி வர மனம் வராது எனக்கு. நான் சொல்றேன் வீட்டை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அவ்வளவு சந்தோஷமா அப்படி சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையே வரக்கூடாது. அந்த வார்த்தை வரக்கூடாது. அவருக்கு இல்ல நீங்கள் இந்த வார்த்தையால விடுங்க. இந்த வார்த்தையால விடுங்க. உங்களோட வீடு 4 பேரை நல்வழிப்படுத்த பாருங்க. உங்களோட பிரச்சனை எல்லாம் இல்ல. அதான் கொஞ்சம் குறையணும். அவ கொஞ்சம் தெரியாது. கொஞ்சம் இதுல இருந்து வந்தது எனக்கு அது வீட்டை வர பிடிக்காது. அது அவ்வளவு வந்து எசவுப்படி நடுக்க சுத்த வேணும். இந்த பாச்சி சின்ன சிட்டு குருவியே சின்ன சிட்டு இப்படியான மனையில உங்களுக்கு இருந்தா என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வீட்டுல கட்டாய தேவைகள் இப்ப சமையல் இருந்தா வீட்டு வேலைகள் செய்ய இருந்தா அந்த நேரத்துல வீட்டுல ரெண்டாவது எல்லாம் செய்துட்டு நீங்க உங்களோட விரும்பின வெளியில ஒரு நூலகத்துக்கோ இல்ல நண்பர்களோ ஏதோ சந்திக்கிற அப்படித்தான் இப்ப நான் நினைச்சிருக்கிறது. நடுவா அப்படி அட்வென்ச்சர் வெளியிலேயே உலாத்திட்டு தெரியும். எத்தனையோ சந்தோஷம் இருக்கு. இப்ப சொல்றது வேற இல்ல. இப்பதான் இதை பேச தொடங்கி இருக்கிறான். காசு நான் சொல்றேன் அவன் வாயா அவக்கு இந்த தலையை இல்லாம இப்படி டை பண்ணி இப்படி கேள் பண்ணி பாருங்க. இப்ப 40 வயசு மாதிரி இருக்கு.
அப்ப பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷம் அதை சொல்ல தெரியல என்னென்ன சந்தோஷம் இல்ல எனக்கு அது சந்தோஷம் தானே. எனக்கு வந்து உங்களுக்கு என்ன சந்தோஷம் இல்ல எனக்கு என்ன சந்தோஷப்படுத்துறது எனக்கு அது எனக்கு வராது. நான் வீட்டுக்குள்ள அப்படி இருந்துட்டேங்க. நித்யா என்னன்னு சொன்னா உங்களுக்கு அந்த நீங்க விரும்பினதை செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குதா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. அதுதான் பெரிய ஒரு இப்ப எனக்கு நான் விரும்பினதை செய்யறதுக்கு நேரம் இல்ல. விளங்குதானே? எனக்கு 24 மணித்தியாலம் 48 மணித்தியாலமா இருந்தா என்னன்னு அது ஒரு சந்தோஷம் தான். ஆனா அந்த மேக்கப் பிடிக்காது, பெருசா மேக்கப் போட பிடிக்காது. கேயா கட் செய்ய பிடிக்கும், கேயா கலர் அடிக்க பிடிக்கும். அது எனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு நெயில் ஆர்ட் பண்ண பிடிக்கும். போன் வந்து சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது எங்களுக்கு வந்து இல்ல அது சரி நெகட்டிவா படுவோம். நீங்க போன்ல என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சீங்க அத சொல்லுங்க. போன்ல வந்து தெரிஞ்ச ஆக்கள் இப்ப நான் உடனே போய் பார்க்க முடியாத ஆக்கள், தூரத்துல இருக்கிற ஆக்கள் செய்திகளை பார்க்க, அவர்கள் எழுதினதை பார்க்க, அவர்கள் பார்க்க என்னோட கூட படிச்சாக்கள் இலங்கையில இருக்கணும், அவையில ஒரு நல்ல தொழில்கள் இருக்கணும், அவை போடுற செய்திகளை பார்க்க அவர்களோட ஒரு ஆடுற மாதிரி இருக்கும். மற்றது இந்த சில இன்னைக்கு சிரிச்ச விடயம் என்னன்னு சொன்னா இந்த வேலை இடத்துல என்னோட கூட வேலை செய்யறவங்க போனை பார்த்து சிரிச்சு கொண்டு இருந்தான். என்ன சிரிக்கிற சொல்ல எனக்கு நானஞ்சு திருப்பி காட்டி அந்த வீடியோ காட்டினால் புலி மரத்துல ஏறுது குரங்க பிடிக்க, குரங்கு மம்பட்டி பேரி அந்த கொஞ்சம் ஒரு வட்டமா அப்படி வளையாது இருக்கும், அது அதான் புலி கட்டிக்குது. குரங்கு மேல இருந்து புலி கடிக்குது, புலி ஏற அடிக்க புலி. அப்ப அவள் அதை பார்த்து சிரிக்க, நான் பிறகு அவள் சிரிச்சதையும் வச்சு நான் அவள் காட்டின அந்த வீடியோவையும் பார்த்து அதே மாதிரி இன்னொரு இது செய்தாள் என்னன்னு சொல்லி அந்த கால் நடக்க மாட்டேன்னு சொல்லி அந்த வண்டில இருந்தவா அந்த மாட்டுக்கு பயத்துல நடக்கிறா. அப்ப அது திடீரென்று அந்த விடயங்களை பார்க்க ஒரு அப்படியான விடயங்கள் வரைக்க எங்களை அறியாம சிரிப்போம். இப்ப நான் என்னடா போன்ல வந்து அண்டைக்கு பாக்குறோம் உண்மையா செய்து காட்டணும். இந்த மார்பு இருக்குல்ல அந்த ரீல்ல இப்படி இதெல்லாம் ரீல் போடுதலாம் பார்க்க கூடாது. நாங்க சிரிக்கிறதோ அழுகுறதோ இப்ப நீங்க சிரிக்கிறீங்க அப்படி இந்த பின்னுக்கு பின்னானே அந்த ஏதோ காசு இந்த ரீலால எல்லாம் ஏதோ கொட்ட போகுது. இதுகளால கொட்ட போறது இல்ல. ஆனா வேற நாட்டுக்காரர் மெதங்கடாக்கள் அது ஏதோ ரீலோ இதுகள்ல இலக்கியலாம் நீங்க விசாக்கள வர அவர்கள பிழை இல்ல. இப்ப என்ன சொல்லுவாங்க, இப்ப அதுக்கண்டு ஒரு குழு இருந்து பாக்குறபடி தானே அவர்களுக்கு அந்த பார்வை. அதுகளுக்கு தான் பார்வை. ஆனா உண்மையா அதுகளுக்கு எல்லாம் உழைச்சு பெரிய பெருசா எல்லாம் வரையலாம். அதுகள உப்பு பெருசாயும் வரையலாம். அதெல்லாம் சரியான கஷ்டமும் அது எல்லா விஷயமும் தான் நான் நினைக்கிறேன். சரி சும்மா ஒரு நானெல்லாம் போறது சும்மா பொழுது போகும் சந்தோஷம். நீங்க சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயத்துல சில நேரங்கள சின்ன பொய் சொல்லக்கூடாதான். ஆனா பொய் சொல்லி போட்டு அந்த எனக்கு சிரிப்பு வரும் சில பொய்யுக்கு. அப்படி சிரிக்கிறது போன்லயே நான் சில பொய்யை சொல்லி போட்டு போன் வச்சு முடியாது சிரிப்பு. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு கிழமை ஒரு 10 நாளுக்கு மேல கதைக்கல ஒரு ஃப்ரெண்ட் தான், நீண்ட கால நண்பிதான். அப்ப அவ வந்து முந்த நாள் டெலிபோன் அடிச்சுட்டு பேசினா, அடுத்த உடனே பேசினா, நான் அடிச்சாதான் நீர் என்ன பதிலோ நீர் அடிக்க மாட்டீரோ வைக்க மாட்டீரோன்னு கடுமையா பேச உடனே ஒரு மாதிரி இருந்து நிச்சயம் பார்க்க சிரிப்பாரு கடை. என்னையும் அப்படி ஒரு உரிமையோட எடுத்து பேசி எனக்கு நீ எந்த நேரம் அடிக்கலாம் கதைக்கலாம், நான் உன்னை தேடி அடிக்கிறேன், நான் இருக்கிறேன் மாதிரி அப்படி எங்களுக்காண்டி யாரோ இருக்கிறோம் 2-3 பேர் உரிமையோட கதை கேட்க அதுவும் ஒரு மகிழ்ச்சி தானே. நான் ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு அலுவலாக கொஞ்சம் லேட்டா போட்டேன். வெளியில நிக்கிறீங்களா தெரியும் தெரியல டைப் பண்ணிக்க சிலது பாக்கட்ட போற போயிடும். அது மாறிடும், பேர்ட்ஸ் மாறிடும், டக்குன்னு மாறிடும். நல்லா செக் பண்ணணும். உங்களுக்கு அனுபவம் இருக்கு. அது எப்படி போச்சுன்னா வரையிலேயே நிக்கிறீங்களா
சூசகொழியே எல்லாமே குத்துரு இப்படி போயிட்டு கவனிக்கவும் இல்லை. எனக்கு புக்கமா கிடக்குது மரியாதைக்குரிய ஆக்கள் இல்லோ. நினைச்சேன் அன்றைக்கு எனக்கு ஒரு ஆள் வந்துச்சுது யூ ஆர் ஸ்டூபிட். இன்னும் சரியான கோவம் வந்துட்டு நான் இந்த வெறியில நிக்கிறேன்னு தான் யோசிச்சேன். எனக்கு அதை எழுத வேண்டிய ஆளும் இல்லை அந்த அந்த பிள்ளை இலங்கையில இருந்து. அப்ப அந்த அடிக்கைக்கு டக்குண்டு அப்படியே வந்துடும். அதான் அந்த தொழில்நுட்பத்துல உண்டு. எனக்கு ஒரு சிக்கல் அன்றைக்கு இல்ல இப்ப நேற்று ஒரு சிக்கல் நடந்தது. என்னன்னு சொன்னா தொலைபேசி அழைப்பு கேட்க அவை மாறி தனி அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு குழுவுல 2 பேரை சேர்த்து அடிச்சு விடணும். அப்ப அது வந்து ஒரு எனக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நான் பிரதம் பார்த்தேன் அது 2-3 நம்பர் சேர்ந்து வந்தது. அப்ப நான் கண்டனமா அது வந்து இது வந்து ஒரு சரியில்லாத இதுன்னா அப்ப அது தவறுதலா நடந்தான்னு சொல்லிச்சுனா அப்ப ஆனாலும் அது ஏதோ எங்கட ஒரு கவனக்குறைவு இப்படியான இதுகள்ல செய்யறது பிள்ளைன்ற மாதிரி. அப்ப நீங்க சின்ன சின்ன சந்தோஷங்கள் உண்மையில வயது போயிட்டு கேட்கிறோம். நாங்க சின்ன சந்தோஷம் பண்ணும்போது உண்மையா நாங்க கவலைப்படுறது ஒன்றுக்குதான் கவலைப்படணும். என்ன செய்யணும்? நோய் வந்தா உண்மையா பசி என்று தண்ணி கூட கிடைக்கும். நோய் மட்டும் வந்தா தானே உண்மையில கவலைப்படணும். உண்மையில நாங்க மனசோணும். உண்மையில சிரிக்காம இருக்கணும். என்ன அப்ப உண்மையில நாங்க பிளஸ்ட் எல்லாத்தையும் மாத்தலாம். இல்லாததை ஏற்றுக்கொள்ளலாம். மாத்த முடியாத மாத்தவும் இல்லை ஏற்றுக்கொள்ளலாம். நோய் மட்டும்தான் நாங்க சிரிக்க முடியாது. ஆனா அதை இப்ப நாங்கள் இப்படி நாங்க கதைக்கிறோம் தானே ஒரு கருத்துக்கு கருத்து எதிர்த்து கருத்து அல்லது ஏதோ ஒண்ணு எங்களுக்கு அந்த அடுத்தடுத்து உரையாடக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த உரையாடலும் நாங்கள் எங்களோட உடலை நாங்கள் சுமந்து கொண்டு அந்த ஓடி ஆடி திரிகிற அந்த இதுவும் இருக்கும் வரைக்கும் தான் எல்லாம். படுக்கையில நாங்கள் விழுந்தோமோ அல்லது யாராவது ஆள் படுக்கையில போனால் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட எங்களோட வாழ்க்கை பிணந்தான். இப்ப எத்தனையோ உங்களை பத்தி நான் சொல்லுவேன். அந்த இப்பதானே இதுக்கு தளத்துக்கு வந்து கதைக்க பழகிறாங்கள நிறைய இல்ல. சரி வேற என்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு சந்தோஷம் சொல்லுங்க பாப்போம். நல்ல ஊர் சுத்துறோம்டா இந்த திரேசக்கா அங்க போகுமா திரேசக்கா இங்க போகுமா. எனக்கு நல்ல புடவை கட்ட பிடிக்கும். எனக்கு புடவை கட்ட பிடிக்கும். சாரி பிளவுஸ் போட்டு நல்ல புடவை கட்ட நல்ல கொட்டன் சாரீஸ் எல்லாம் போடலாம். அவ கோக்கிறோம் நீங்க எப்படி அவங்க இருக்கிறீங்க கேக்குறான். உங்களுக்கு அப்ப எல்லாம் சந்தோஷம் வேற இல்லையா? நீங்க சொன்ன 5 வயது குறையும் உண்மையா குறையுமா அப்படி சொன்னாரு. சந்தோஷமா தான் இருந்தது. நான் இன்னைக்கு அம்மாக்கு சொன்னான் வந்து எங்க அம்மாக்கு சொல்ல அம்மா சிரிக்கிறா. அது அது என்னுடைய ஜீன் தானே. அது அம்மாக்கு சொன்னேன். அம்மா இப்படி அம்மா என்ன ஃப்ரெண்டு கூட்டிட்டு போனவாம்மா என்ன நீங்க 60 வயது லேடிய கூட்டிட்டு வாருன்னு நீங்களுவா என்ன இப்படி ஜங்கா வாரான்னு இப்படி கேக்குறான்னு சொல்லி. நீங்க விரும்பினபடி வாழ்ந்தாலே நீங்க அப்படி இளமையா இருக்கலாம். நிச்சயமா நிச்சயமா. சின்ன சந்தோஷம் 10 நாளைக்கு பூஸ்ட் குடிச்ச மாதிரி 10 நாளைக்கு நீ ஹாலிடே போயிட்டு வந்த சந்தோஷம் மாதிரி. என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஒரு தலையடியோ அல்லது காய்ச்சலோ நீங்க ஒரு ஆக்களை சொல்லிக்க இல்ல நானோ நீங்க யாரோ ஒரு ஆள் சொல்லிக்க அந்த அந்த வருத்தத்துக்கோ வேற ஒரு உங்களோட நெருக்கம் இல்லாத வேற ஒரு ஆள் அதுக்கு அக்கறை காட்டுதுன்னு சொன்னா நீ இப்படி செய்யனா அந்த வருத்தம் மாறிடும் இப்படி சொன்னாக்க அது ஒரு சந்தோஷம் தானே. அது ஒரு கேரிங். அது எங்கேயோ உள்ள ஒரு தேர்ட் பர்சன் வந்து காட்டும் போது அது ஒரு கேரிங். அது ஒரு சந்தோஷம் தான். இப்ப 1 மாதம் இல்ல 2 மாதம் பழகுறாக்கள் நேரம் இல்லாட்டிலும் ஒரு வாய்ஸ் மெயில போடுவேன். அப்படி எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. அப்படி இருக்கிறீங்க அடிச்சு பார்ப்பேன். எடுக்காட்டா தெரியும் பிஸியா சரி எப்படி இருக்கிறீங்க சுகமா இருக்கிறீங்கன்னா அதிகமாக என்னோட பழகுறாக்களுக்கு அப்படி 1 கிழமை சில 2 கிழமை 1 மாசம் என்றாலும் டக்குன்னு போடுவேன். எனக்கு அந்த பழக்கம் எனக்கு சந்தோஷம் அக்கா. அப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் சில நெருக்கமான நண்பர்களும் உண்மையா நாங்க அடிக்கணும் சொல்லி கதைக்கணும் மெசேஜ் போடணும் மறந்துடுவோம். அவை அடிச்சு பேசுவினோம் என்ன உனக்கு எங்கட ஞாபகமே இல்லையா அப்படின்னு உடனே சொன்னோம் நீ நெச்சு கொண்டு வந்தனா நீ எடுத்துட்டா அந்த சும்மா பொய்யலும் சொல்லுவாங்களே சரி போயிலும் சொல்லுவாங்க. சரி அன்றைக்கு எனக்கு என்னடா இப்ப கலம் உங்களுக்கு தெரியுமோ கல பேர் வந்து இந்த தலையை ஓட்டுறாங்க பெரிய கேள்விப்பட்டீங்களா? அன்றைக்கு ஒரு சிங்கள ஒரு இளம் இது தலைய கட்டி போட்டான் வைஃப் தலை படிமான ஒரு
அப்ப அப்ப பின்ன ஆனால் ஒருத்தி மட்டும்தான் புருஷன் தலையை வெட்டினாள் தெரியுமா மட்டக்களப்புல அந்த புட்டுக்கு வெட்டினாங்க. அது அதே திறமையான நாங்க சொல்ல முடியாது, இயலாம ஏதாவது ஒரு அந்த உள்ளுக்குள்ள இருந்து அந்த அது வந்து அஃபெக்ட் பண்ணப்படுற, அது வந்து மன ரீதியா பாதிக்கப்பட்டு அப்படி செய்வினா. நீங்க சொன்ன மாதிரி புட்டுக்காண்டி அவ அந்த கொலை நடக்கல. ஏற்கனவே அந்த பெண் வந்து நிறைய சிக்கல்களை சந்திச்சு அந்த அது கடைசி கட்டம் இல்ல அது கடைசியில சிக்கல சந்திச்சாலே வேற என்ன பிரச்சனை சிறைய பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை என்ன தெரியாது. இல்ல எந்த ஒரு மனிதனுமே எந்த ஒருவருமே கோபம் வராம இருக்காது. அந்த அந்த அளவுக்கு எங்களுக்கு கொடூரமா வருதுன்னா அன்றுதான் அந்த பிரச்சனை காரணம் இல்ல எங்களுக்கு அவர் மீது உள்ள அந்த எப்பதான் வந்தாலும் தலைய புருஷன் தலையை பொஞ்சாதி வெட்டுறதுக்கும் பொஞ்சாதி இந்த தலையை வெட்டுறதுக்கும் தயவு செய்து முயலாதீங்க. இந்த உலகத்துல அதுதான் அது தெரிஞ்சாலும் எங்கட அந்த சமூக சில விதிமுறைகள் அந்த சமூக சிக்கல்கள் சில பெரும்பாலும் ஏன் வெளிநாடுகள் அப்படி நடக்கிற குறைவு அவைகளுக்கு உண்மையா விருப்பம் இல்லாட்டா நீங்க 2 பேரும் ஒத்து பேசி அதனால அந்த கல்யாணம் பிரிஞ்சு போன அப்புறம் சந்திங்கள தமிழாக்கள் இந்த ஏசியன்ஸ் மனுஷரா இன்னும் புறக்கு இல்ல. அவன் நினைக்கிற மனுஷரா பிறந்தாண்டு ஆனா மனுஷரா புறக்கு இல்ல. இன்னும் காட்டுவாசிகள் பகுத்தறிவு மற்றவர்கள் இல்ல பகுத்துல ஒரு அறிவும் இல்ல. அண்டைக்கு ஒரு ஆள் அதான் அறம்போல்வர் அந்த மக்கட் பண்பில்லாதவர் அறம்போலும் கூர்மையரையிலும் மரம்போல்வர் மக்கட் பண்பில்லாதவர். ஏன்னா இப்படி இந்த டிக்டாக்ல ஒரு ஆள் வந்து நடுகவும் எப்படி டீச்சர் சுகமோ டீச்சர் செல்ல டீச்சர் நடுவ போட்டு என்ன செய்யறேன் ஒரு நாள் சிரிப்பா இருக்கும் ஒரு நாள் சொன்னேன் உங்களோட நல்ல பிள்ளைய ஆக்குமெண்ட் போட்டு நான் ஒரு நாள் போட்டேன். இங்கட ஒரு செல்வம் ஒரு தமிழன்னு சும்மா போட்டேன். அவன் காட்ட கிழவனாதான் கட்டேன் எனக்கு யார் போடுறேன். அப்ப நான் பின்ன கடைசியா முடியல எனக்கு சும்மா லைக் போட்டு வர்றேன். ஒருத்தருக்கு ஹார்ட் போடுறேன் பொட்டு என்ன பொழியும் பட்டு வர்றேன். ஒண்ணும் செய்யறாங்க. அப்ப நான் என்ன செய்யறது திருப்பி போடுங்களப்பா பாவமே கிடக்குறேன். அப்ப போட்டு நன்றி ஐயாண்டு போட்டு இல்ல அப்படி எனக்கு நடந்திருக்குது. என்னன்னு சொன்னா நாங்கள் இந்த பேஸ்புக்ல இருந்தால் இப்ப ஒரு நேரம் தாமதிச்சு 11 மணி 12 மணி தச்சுமே நாங்க பேஸ்புக்ல இருந்தால் அதை பார்த்துட்டு மெசஞ்சர்ல சில பேர் வந்து எங்களுக்கு தெரியாத ஆக்கள் மெசேஜ் போடுவேன். ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் மாதிரி நான் அந்த அதான் ஒரு சின்ன நீங்க சந்தோஷத்துக்கான சும்மா போறது உங்களை எனக்கு கேட்கவே தெரியுமா எனக்கு அப்படி ஞாபகம் இல்லையேன்னு ஒரு நாள் போட்டு விட்டேன் ஒரு ஆளுக்கு. அவர் ஏதோ தெரிஞ்ச மாதிரி திருப்பி பதில் வந்தது. அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. தெரியாத ஆக்களுக்கு பதில் போட்டு உங்களோட நேரத்தை வீணாக்காதீங்க விளங்குதா. நீங்க சொன்ன மாதிரி காட்டா வந்தது இல்ல நான் பண்றேன். என்னோட எந்த ஃபாலோவர்ஸ் தானே சரி சும்மா நான் பாக்குறேன். சில பேருக்கு 1-2 போறேன் நான் பாவம் தானே இந்த ஃபாலோவர்ஸ் நான் டிக்டாக்ல. அப்ப நான் மெசஞ்சருக்கு போறோம்ல ஒண்ணு செய்யறோம்ல. ஆனா சும்மா ஹை போட்டுட்டு விடுறது பேந்திப்போ கணக்கும் அப்படி ஒரு ஆளுண்ட 25 கிடக்கும். நான் ஓட்புனே பண்றேன். ஆனா திருப்பி வர்றது வேலை இல்லாத ஆக்கள் சும்மா திருட்டி பாக்குறாங்க. சரி அப்ப ஐயா கடைசியா போட்ட ஒரு ஆள் அந்த ஐயா ஒரு வாரம் இல்ல. சரி முடிச்சுக்கொள்வோம். என்ன வேற என்ன சந்தோஷம். சரி மேலே குடும்பங்கள்ல பாருங்க சந்தோஷம் குடும்பமா போடுறது எனக்கு இந்த 25 வருஷம். ஆனா நாங்கள் கோவிட் மட்டும் குடும்பமா தான் போனாங்க கோயிலுக்கு. குடும்பமா 4 பேரும் போடுறது. அப்ப அவங்க குடும்பமா தான் பெருவினம் உண்மையா குடும்ப நல்லம் சந்தோஷம். நீங்கள் வந்து திருமணம் முடியுங்கோ சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் இருக்கு. சமைச்சால சந்தோஷம். உங்களுக்கு யாரும் இப்ப ஒரு நிகழ்வுக்கு அழைப்பு விடுத்தால் என்ன ஏதாவது காரணத்தை சாக்கு போக சொல்லி போக விடாதீங்க. முயற்சி செய்து போங்க. அதுல போனீங்கன்னா 4 பேரை சந்திக்க. இப்ப நித்யா சொன்னா எனக்கு சாரி கட்ட விருப்பம் வெளிக்கிற விருப்பம். உங்களுக்கு சாரி கட்ட விருப்பம்னு சொன்னா விலை உயர்ந்த சாரி தான் வேணும் மண்டு இல்ல. உங்களுக்கு பிடிச்ச கலர்ல விலை குறைவான சாரியில சொல்ல போறோம். சரி பாருங்க எப்படி அழகா இருக்கு. வேற என்ன சொல்ல போறோம். ஏதோ வேற ஏதாவது அவங்க வரையக்க விட்டுருவாங்க. அவன் அப்ப அப்படி உங்களுக்கு பயணம் செய்ய விருப்பம்னு சொன்னா
தூர தேசத்துக்கு தான் பயணம் செய்யணும் இல்ல. உங்களோட நீங்க இருக்கிற இருப்பிடத்தை சுற்றி உள்ள இடங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒவ்வொரு இடங்களுக்கு பயணம் செய்தாலே அது ஒரு பெரிய வெற்றி தான். விருப்பம் போல நாங்க வாழலாம். மெலதி இப்ப ஒரு 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 கிழமையில இப்ப ஒருக்கா எனக்கு ஒரு காஃபி ஷாப்ல போய் காஃபி குடிக்க பிடிக்கும். நாடகங்கள் இதுகளுக்கு தேடி தேடி உலகம் எல்லாம் போறீங்க. ஆனா ஒருக்கா வந்து சந்தோஷம் தானே. நீங்க இதுல இருக்கீங்க ஒரு சந்தோஷம். என்ன யோசிச்சு பாருங்க. எனக்கு இந்த 8:30 அப்புறம் நான் போடே எல்லாம் சைலண்ட்ல தெரியும் தானே. நான் ஒருத்தருக்கும் எடுக்க மாட்டேன். சைலண்ட் போட்டுறேன். நான் 9:50 படிப்பேன். பேருந்து நேச்சன் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் எங்களுக்கு கேட்கினோம், எத்தனை பேர் வாழ்த்தினோம் ரோட்ல போய்க்க வரைக்க ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே. சரி இன்றைக்கு இன்றைக்கு நடந்தது என்னண்டா இன்றைக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எல்லாம் டங்கு டங்குட்டு மாறி மாறிதான் நடந்தது. இல்ல டிக்டாக் போல இப்படி சூழ்நிலைகள் அப்ப இப்படியே போய் இப்படியே பெட்ரோலும் முடிஞ்சது. பெட்ரோலும் வர முடிஞ்சது, காசும் வர இல்லை. சரி எண்டு போட்டு பெட்ரோல் ஆட்டி போட்டு நான் காரை எடுத்து கொண்டு வந்து டிராபிக் லைன்ல நிக்கிறேன். ஒரு 100 yards ஒரு நூல் வந்து தட்டுச்சுது. என்னடா பிரச்சனை கேட்டு கேட்க, ஐயோ நீ பெட்ரோலை இதை பூட்டவே இல்லையா, பத்தி எரிஞ்சிருக்கேன். பூட்டவே இல்லைண்ணா, பூட்டவே இல்லை. யோசனை கூடி போச்சு. கடவுள் என்னோட இருந்தாரு. அப்ப இன்றைக்கு முழுக்க விடிய 7-8 மணிக்கு வலிக்கிட்டாங்க. அப்ப கணக்கு வேலையால் அப்ப உடனே நான் இப்படி என்ன செய்தேன், அப்படி கையெடுத்து கும்பிட்டு ஐயோ வணக்கம் தாயே அப்படியே இப்படிதான் கும்பிட்டேன். படம் முடிச்சுட்டாரு இல்ல ஆனா லிட்ட வச்சுக்கிறீங்க நீங்க படிவா ஸ்க்ரூ பண்ணி பூட்டே இல்லையோ இல்ல அதுக்கு போகவே இல்லை. ஆனா கொஞ்ச தூரம் காரம் ஓடிட்டேன். ஆனா அப்பதான் நினைச்சேன் இந்த உலகம் நல்லது, இந்த மக்கள் நல்லதுகள், இப்படி நல்லவன் ஓடி வந்து கதவுக்கு வந்து அப்ப சொல்லி ஒரு காப்பின்னு இப்படி தலைய வச்சு கும்பிட்டுட்டு பேருந்து மூடி போட்டு திரும்பியும் போய் ஆண்டவரே நீ கடவுள்ரா சாமிடா நல்ல ஆக்கள் இருக்கணும். அப்ப இந்த உலகத்துல கூடாது உண்மையில நான் டிக்டாக் அதானே வள்ளுவர் சொல்லிருக்காங்க, என்ன பண்புடையார் பட்டுண்டுலகம் இதையேல் மண்புக்கும் ஆய்வது மண். இல்ல நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். திருக்குறள் எல்லாம் சொல்றா ஞாபகமா என்னவா அவ படிப்பிக்கிறவ தானே ஞாபகம் இருப்பதானே. மழை பெய்யறதுக்கும் சொல்லி வேற என்ன சந்தோஷமா அனுப்பியா முடிப்போம் 9:30 ஓகே முடிப்போம். எனக்கு அந்த இயற்கை காட்சிகளை பார்க்க விருப்பம், அட்வென்ச்சர் போக பிடிக்கும். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தான். இல்ல எதிர்மறை வார்த்தைகள் வரக்கூடாது. இது எதிர்மறை வாழ்க்கை, இயற்கை காட்சிகள் வந்து எதிர்மறை வாழ்க்கை. நினைக்கிறது இப்ப நீங்க நினைக்கிற ஒரு விடயம் இப்படி நடந்தா உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்கு? அது மகிழ்ச்சி தான். அது ஒரு நான் இன்னைக்கு இங்க போகணும், ஒரு பிரான்ஸ் போகணும் அல்லது இங்க யூரோப் போகணும் அல்லது ஒரு நேச்சுரல் பிளேஸ பார்க்கணும் என்ற அது வந்து எனக்கு பீச்னா அவ்வளவு பிடிக்கும். பீச்லயே ஒரு நாள் விட்டாலும் நான் பீச்லயே இருந்துருவேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் பீச்சை ரசிக்கிறதுக்கு. அது மாதிரி ஒரு சந்தோஷம் உலகத்துல எதுவுமே கிடைக்காதுன்னு நான் நினைப்பேன். எனக்கு அந்த அவ்வளவு பிடிக்கும் பீச்சை. பீச் ஓரமா இருக்கிறது, பீச்சு கிட்ட ஒரு மெனை வாங்கி இருக்கிறது, அப்படி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு பீச் அதே கிட்ட இருக்க கூட வந்து உட்காந்து கொண்டு போடும். பீச்ல போய் நிக்கிறது இருக்குல்ல, மழை பெய்யும் போது பள்ளிக்கூடம் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மழை பெய்யும் போது பீச்ல நிப்பேன். அங்க போய் நல்லா இருக்கும். அது ஒரு குழுகுழு சந்தோஷமா இருக்கும். அது மகிழ்ச்சி எனக்கு அதெல்லாம் என்னால மறக்க முடியாது. அந்த பீச் எப்பவுமே எனக்கு பிடிக்கும். அது வந்து அவ்வளவு அந்த அலை இந்த ஓசிய கேட்டுக்கொண்டு அந்த பீச்ல இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு உலகத்திலேயே. நான் டக்குன்னு சொல்றேன் அடுத்த வசதி. இப்போ நானும் இந்த வெள்ளவத்தையில வந்து ஒரு நாள் நின்றுட்டு தான் இங்க ஃபிளைட் எடுத்தேன். நான் அப்ப அந்த பீச் சைட் தான் அந்த ஹோட்டல் போய் அதுல போய் என்ன செய்தேன், அந்த அலைய போட்டு கொண்டு காண அப்படியே நின்று கொண்டு ஐ லவ் யூ சி என்று சொல்லி எழுதினேன்.
எழுதி போட்டு படம் எடுத்துறாங்க. ஐ லவ் யூ சொல்லி அவர் வந்து அடிச்சு கொண்டு போனார். நீ இப்படியே கடலோட கொண்டு போய் இந்த உலகம் எல்லாம் ஐ லவ் யூ சொல்றேன், நான் உனக்கு நேசிக்கிறேன், நீங்களும் நேசிங்க, இந்த உலகத்தை நேசிக்கட்டும்னு சொல்லி போட்டு அப்படியே படம் எடுத்து போட்டு அப்படியே கால் எல்லாம் இப்ப வச்சுக்கிறேன். இந்த கால் எடுத்து அப்படியே எல்லாத்தையும் நாங்க நேசிக்க பழகும் எல்லாத்தையும். அதான் வசந்திட்ட போ வசந்தி பேத்திய நித்ராங்க சந்தோஷமா போட்டா நித்ரா ஆயிட்டா போட்டுனேன், 2 பேரும் போட்டுனேன். 2 பேரும் ஒரு ஆள் முழிச்சா மற்ற ஆள் முழிம்பிடுவாங்க. மகள் வீட்டு நினைக்கிறீங்க? ஓ நாளைக்கு வேலை சத்தம் இருக்காது. இல்ல வேலை இல்ல நீங்க கீழே ஹோலிக்கு இருந்தீங்க. சரி, வேற என்ன சந்தோஷம்? அம்மம்மாவானு சந்தோஷம் இல்லையா? முதல் அம்மம்மாவானு சந்தோஷம் இல்லையா? பாத்தீங்களா, சந்தோஷம் தான் உண்மையிலேயே. மழலை என்றதே ஒரு உண்மையிலேயே ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத சந்தோஷம். அடுத்த ப்ரொமோஷன் ப்ரமோஷன் பேரு நான் வரதும் ஒரு ப்ரமோஷன் தான். உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் தான். என்ன சொல்லுங்க, நாங்கள் மகளா இருந்து திருமணம் முடிச்ச உடனே அம்மாவை மனைவியாகி அடுத்த ப்ரொமோஷன், நானும் அதை சொல்ல வர நீங்க மனைவியாகி அதுக்கு பிறகு அடுத்த ப்ரொமோஷன் தாயாகி அடுத்த ப்ரொமோஷன். அதை விட கிராண்ட் பேரண்ட் ஒரு வித்தியாசமான சந்தோஷம் என்னன்னு சொன்னா, எங்கள்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல தானே, அது தாய் தப்பட்டு தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. கொஞ்சம் பாக்குறவரு கொஞ்ச நேரம் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் வந்து நிறைய இப்ப அந்த அம்மம்மாக்கள்லாம் அந்த பழைய இதுகளை கடத்துறது, கதைகள்ல இருக்கட்டும், விடயங்கள் எல்லாத்தையும் கடத்துறது இந்த அம்மம்மா தாத்தாக்கள்லாம். அது இல்லாதான் இப்ப நிறைய பிள்ளைகள் வந்து எந்த இதுவும் தெரியாது. பேரண்ட்ஸ் வேலைக்கு போறது, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிடுறது, எங்கட ஒரு விஷயங்களும் தெரியாம போறது இந்த அம்மம்மாக்கள்கிட்ட பிள்ளைகள் வளராதால. உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு உங்களுக்கு. ஓஹோ, அது உண்மைதான். பாத்தீங்கன்னு சொன்னா படிப்பிக்க பழமொழியில கேட்டா தெரியாது, கதைகளை கேட்டு தெரியாது. அங்க இருக்கிறவங்களோட வீட்டுல அம்மாக்கள் பழமொழி சொல்லி பேசுற இல்லையா, இப்படி இந்த விடுகதைகள் சொல்லுற இல்லையா, நான் முழிக்கிறேன். பெற்றார் வேலையை போறது, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போறது, பிறகு வந்து அந்த சாப்பிடுற நேரம் கொஞ்சம் தான் சந்திக்கிறேன். நாங்கள் இப்படி பெற்றோம். எங்கட அம்மாக்கள் வீட்டுல இருந்துச்சுன்னா அல்லது யாரோ அம்மாண்ட அக்காவோ யாரோ இந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் வந்து அவைக்கு நீங்கள் எவ்வளவுதான் சின்ன சொல்லி கொடுத்தாலும் வந்து அவை அந்த 10 வருஷ படிப்புல எல்லாத்தையும் மறந்துட்டு ஒண்ணும் தெரியாது. அவைக்கு இந்த பிள்ளைகளோட கதைக்கிறதுன்றதே தெரியாது. இப்பதான் 2வது பிள்ளையும் பிறக்க விட்டுதான் 2-3 வசனம் வருது. அதுக்கு மேல பாலை கொடுக்கறது, நபிய மாத்துறது, குளிக்க வாக்குறது. உங்கள்ட்ட தான் அதிகமான பொறுப்பு இருக்கு. சின்ன சின்ன சந்தோஷம். சரி, சந்தோஷம் கேட்டுக்கொண்டிருக்காங்க, சந்தோஷமே இருக்கணும் இந்த இரவுல. வேற என்ன சந்தோஷம் உங்களோட பேத்தியையும் பேரனையும் பாக்க? இல்ல, பிள்ளைகள சின்ன சின்ன விளையாட்டுகள், குளப்படிகள், எங்களுக்கு அந்த சின்னல்ல நாங்க செய்த நினைவுகள், எங்க பிள்ளைகள் செய்த நினைவுகள் வரும்போது அது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது. அவைய செய்தவ அவை இப்படித்தான் செய்தவன்னு சொல்லி ஒரு கம்பேர் பண்ணக்கூடியதா இருக்குது. கொஞ்ச காலம் நாங்களும் ஸ்ட்ரெஸ்ஸிலும் வீட்டிலும் வேலையிலும் அந்த இதுல இருந்தபடியா எல்லாத்தையும் நாங்களும் மறந்த மாதிரி இதில் வரைக்கும் வந்து நாங்கள் கம்பேர் பண்ணக்கூடியா இருக்கு. முந்தி அந்த எங்கட பிள்ளை என்ன செய்தது, மற்ற பிள்ளைகள் என்ன செய்தவே என்ற பாதை கம்பேர் பண்ணக்கூடிய கேட்க அது ஒரு சின்ன சந்தோஷம் தானே. எங்களுக்கும் அது புத்துணர்ச்சியை உண்டாக்குற மாதிரி. எங்களுக்கும் வயதல் வரைக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் ஞாபக மறதிகள் எல்லாம் வருது. என்ன அப்ப இதுகளுக்கு கொஞ்சம் அது முந்தி நாங்கள் நடந்ததை நினைக்க கூடியதா இருக்கிறது, ஞாபகம் வருது. அந்த குட்டி புள்ளிகளா இருக்கேன் மகள் என்ன செய்வான், அந்த சரியான சுட்டித்தனம் ஓடி சின்ன கபோட்டுக்கு அதுக்குள்ள ஓடிட்டு இப்படி பாய்ச்சி பூச்சி சின்ன ஒரு கபோட்டு, ஒரு சின்ன எச்சு தான் இருக்கும். வசதி தான் என் மகளை நான் அதெல்லாத்தையும் படம் பிடிச்சி வச்சுக்கிறேன். குட்டி குட்டி சின்ன இவ செய்த சேட்டைகள், எல்லா சேட்டைகளையும் ஒரு நாள் பாக்குறோம், இவ்வளவு காண இல்லை. ஒளிம்பி என்னன்னா ஒரு ரூம் தானுங்கள கீச்சு நம்ம வந்த புதுசுல ஒளிம்பி பாக்குறோம், இவள் வீட்டுல கூட காண இல்லை. கதவு திறந்துருக்கு, இவள் கதவுக்கு இப்படி நான் இப்படி கதவு குசினி திறந்து இப்படி போனா ஒரு நாள் காணல. இவள் என்ன ஒளிம்பி இப்படி சைட்ல இந்த கதவுக்கு மூளைக்கு இருக்கிறாள்.
அதெல்லாத்தையும் இவைகளுக்கும் சந்தோஷம். நான் அதை காட்டுவேன். இதெல்லாம் ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் காட்ட அவைகளுக்கு சந்தோஷம். நீங்களும் உங்களோட பேரன் பிள்ளைகள் வந்து மெமரியல பெருசா சேவ் பண்ணணும் யோசிக்கணும். இதுல பெரிய பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த மெமரியல வச்சிருக்கணும், எப்ப பாப்போம்ன்ற மாதிரி. வேண்ட கல்யாண வீட்டு போட்டோக்களே என்ன மகள் பிரிண்ட் பண்ணல. இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன் சொல்லுங்க, அவன் இப்பத்திய பிள்ளைகளுக்கு அப்படி இருக்குது. ஏனென்றா அவை இந்த உலக போக்குக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் இந்த சமூக வலைத்தளங்கள் மற்றும் இதுகள் எங்களுக்கு அந்த அந்த இது இல்லையல்லோ. நாங்கள் எங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு மனிதரோட மனிதர் உறவாடுறதுக்கு எங்களுக்கு நேரம் இருந்தது. இயற்கையோட வாழ்றதுக்கு எங்களுக்கு நேரம் இருந்தது. எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்கு நேரம் இருந்தது. இப்ப எங்களுக்கு 14-15 வயதுல எங்களோட அம்மாக்கள் கதைச்சதுகள் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப அப்ப நாங்க கவனத்துல எடுத்திருக்க மாட்டோம். ஆனா இப்ப எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இவைகளுக்கு பிறாக்கு போன்ல இருப்பினும் அப்ப நாங்கள் விளையாடி கொண்டு வந்தாலும் படிச்சு கொண்டு வந்தாலும் இந்த போன் அந்த அலுவல்கள் இல்லாதபடியா எங்களுக்கு அந்த காதல விழுந்து கூட. சரி இப்ப சரி இதெல்லாம் போய் இப்ப பாடசாலை எல்லாத்துக்கும் போவோம். பிட்டுசா போகணும். என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க சந்தோஷம். அப்ப உங்களோட அம்மா உங்களோட பேர பிள்ளைகளோட இப்படி இப்படி இருங்கோ, கதைகளை சொல்லுங்கோ. எனக்கு எல்லாம் பிள்ளைகள் 2 பக்கம் இருந்து கொண்டு கதை சொல்றோம். சாங்குலி அந்த பண்டாரவணியில இருந்து ராஜராஜ சோழன் இதெல்லாம் சொல்றோம். எனக்கு மாண்டியே அடிச்சு போடும். அம்மா கதை என்கிட்ட நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப பிள்ளைங்க சின்னல்லையே இந்த தமிழை படிச்சுக்கணும். அப்ப மனித பாடசாலைகள்ல உங்களுக்கு எனக்கு மணி அடிக்க சரி ஓட்ட போ தீவ நிதியாட்ட பாடசாலையில உங்களுக்கு என்ன சின்ன கேக்குறாங்க? பாடசாலையில என்னன்னா இந்த இன்டர்வல் விடுமல்ல, இன்டர்வல் விடுற நேரம் அந்த நேரம் உங்களுக்கு நல்ல பசியா இருக்கும். அந்த டைம்ல மாங்காய் களவு எடுக்கிறது, மாங்காய் ஃப்ரெண்ட்ஸோட போய் அடிச்சு உடைச்சு மாங்காய் கொண்டு உப்பு தூள் தூவி சாப்பிடுறது. அது அந்த லஞ்ச் டைம். அந்த லஞ்ச் டைம் இந்த மாங்காய் வந்து தரையோட தொங்கும். அந்த பெரிய பெரிய பணக்கார வீடு வழியே பெரிய பெரிய இந்த மாம்பழவி மாங்காய் எல்லாம் தொங்கும். நானும் கிளிச்சொண்டியா அவ அந்த நேரம் நானும் என்ற ஃப்ரெண்ட், அவளும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நாங்களும் அது பசிக்கும். என்னது அந்த பருவத்துல நல்ல பசி எடுக்கும். அப்ப அந்த இன்டர்வல் பிஸ்கெட் தருவினா, ஆனா அது எங்களுக்கு காணாத சாப்பிட்டாலும். அப்ப நாங்க என்ன செய்வோம், 4-5 பேர் சேர்ந்து உண்டா போய் நல்ல தடிகடி எல்லாம் எடுத்து கொண்டு போய் நல்ல மாங்காய் எல்லாம் பறிச்சு கொண்டு வந்து, சத்தியமா மாங்காய் ஆஞ்சு கொண்டு நல்ல கல்லில வச்சு குத்து அது வந்து ஒரு நல்ல ஒரு புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து ஒரு சுவை. அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். என்ன அது கல்ல மாங்காய் சாப்பிடுறது. உப்புத்தூள் எல்லாம் கொண்டு போவோம், பேப்பர்ல மடிச்சு நாங்கள் எல்லாம் கொண்டு போவோம். ஸ்கூலுக்கு போவீங்கள ஒரு ஆள் உப்பு ஒரு ஆள் தூள் எல்லாம் கொண்டு வருவோம். அப்ப லஞ்ச் டைம்ல நான் அந்த டைம்ல நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு தான் வருவோம் மாங்காய் ஆஞ்சு. சரி வசந்தி வேற உங்களோட பள்ளிக்கூட சந்தோஷத்துல பள்ளிக்கூடங்கள்ல வந்து நாங்கள் உண்மையிலேயே அந்த பக்கத்துல இருக்கிற பெட்டி கடையில சாமான் வேண்டியது, அந்த சின்ன சின்ன இனிப்பு அல்ல என்னன்னு சொல்றது, தேங்காய் பீப்பு, கச்சா நல்வா, நல்லா இருக்கும். எனக்கு சந்தோஷம். எனக்கு ஒரு அவர் நல்ல பணக்காரி. இப்ப அவள் எல்லாம் வந்து இந்த ஆய்ச்ச போண்டி தான் குடிப்பாள். பூச்சி பாருங்க 27 வருஷம் அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆய்ச்ச போன்றா உங்களுக்கு காசு தராது. அவள் ஆய்ச்ச போண்டி உங்களுக்கு எல்லாம் தருவான். நாங்கள் மிஞ்சி போனா பழம் தான் பண்ணுவோம். அப்போ அவள் ஆய்ச்ச போண்டி எல்லாரும் கொடுக்க சில நேரம் உங்களுக்கு தரும். நாங்கள் அது யாருக்கோ பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆய்ச்ச நல்ல டேஸ்ட் இல்லாங்க. அதுன்ற சுவையே இப்ப எடுக்கவே இல்ல ஸ்ரீலங்கால. கொஞ்ச நாள் சாப்பிட விட்டுட்டேன். மிஞ்சும் இருக்கப்போ அதே மாதிரி தான் கொஞ்சம் சுவை. அந்த எக்ஸ்ட்ரா டெஸ்கோ எல்லாம் இருக்கு. நல்ல டேஸ்ட், எனக்கு நல்ல விருப்பம் சின்ன. சரி வேற என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்துடும். இந்த இரவுல இந்த லண்டன்ல 9:30 அங்க 10:30 இப்போ இருக்க பள்ளிக்கூடம் போய் இப்படி எல்லாம் விருந்தம் இவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் நினைவுங்கோ சாப்பாடு முடிஞ்சது. கொக்கான் வெட்டி விளையாட்டு மற்றது ஸ்போர்ட்ஸ் மீட் என்றாலே அது ஒரு சந்தோஷம் தானே. குரூப்பா போய் ஒவ்வொரு ஹவுஸோட இருந்து விளையாடி ஒவ்வொரு ஹவுஸை பற்றி பறிஞ்சு கொண்டு வந்து ஒவ்வொரு ஹவுஸ்லயும் என்ன சாப்பாடு குடிக்கணும், என்ன டீ குடிக்கணும், என்ன தண்ணி குடிக்கணும்னு பார்த்து அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் என்றால் அந்த 2 மாசத்துக்கு கடைசி பாடம் 2 இருக்காது. அதுவும் கணித பாடமா இருக்காதா அதுக்கு வேற நேர்த்தி என்ன
சரி யசோ வேற ஆ, என்ன? இல்ல வேற நிறைய என்ன? விஷயம் இவே சொல்லியிருந்தேன், சொல்லாத சொல்றேன். சொல்லாத ஆ, சொல்லுங்க. சில நித்யா சொல்லேக்க இன்னும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்ச மாதிரி கிடந்தது எனக்கு. அந்த உங்களுக்கு தெரியும் திரேசாக்கா எங்கட அந்த நான் படிச்ச 9ஆம் ஆண்டு வரையும் அந்த பள்ளிக்கூடத்துல நான் படிச்சேன். நான் கிளாலி ரோமன் கத்திரிக்கத்துல அங்க அந்த இன்டர்வல் பெல் அடிச்சா நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கே போய் வருவோம். அப்படி போனா தவமாக்கா வீட்டை கிணத்தடியில நெல்லி மரம் இருக்கு. என்ன மரம்? நெல்லியா? நெல்லிக்காய் நெல்லி, நெல்லிக்காய் அந்த பெரிய நெல்லி, கசப்பு நெல்லியில மெட்ட நெல்லி தவமாக்கா. அறநெல்லி அங்க போய் அந்த வீட்டை போய் அந்த இன்டர்வலுக்குள்ள அந்த வீட்டை போய் அந்த நெல்லிக்காய் எல்லாம் பொறிக்கும். அது அப்படியே குட்டி போய் கிடக்கும். பொறுக்கி கழுவி கொண்டு வந்துருவாங்க இங்க. பக்கத்துல கோயில் இருக்குது, அதுக்கு போய் கொக்கான் வெட்டுறது இந்த விளையாட்டு. மேல அந்த செட்டி பூ ஒன்று ஒரு பூ ஒன்று அந்த ஒரு இப்படி ஊதி கசக்கி போட்டு பூ கொடுப்பது, அதை ஏதோ புத்தாத்துக்க வச்சு அப்படி ஏதோ கொடுத்து மாறின ஒரு இது இருக்கு. மேல அந்த அந்த பள்ளிக்கூடத்துக்கு கிட்டே கூழாம்பழம் நறுவழிப்பழம் என்று 2 வகையான வேற வேற அந்த பழம் அப்படியே இருக்கு. எனக்கு என்ன கிழமை? இழந்த பழம் இழந்த பழம் அந்த பள்ளிக்கூடம் போயது விட்டியவே நாங்கள் பிடிங்கி கொண்டு போறது. கூழாம்பழம் பள்ளிக்கூடம் விட்டு வரையக்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் லேட்டா தான் வீட்டை போவோம். அந்த கூழ சரியான உயரம் கல் எடுத்து எடுத்து எறிஞ்சு விழுத்தி அது புளிக்கும் எடுத்து சாப்பிடுறதோ சாப்பிடுறதே அந்த கூழாம்பழம் அந்த கோது ஒரு மஞ்சள் பழம் என்ன நிறைய சாப்பிடுங்கன்னா வாயெல்லாம் அரிச்சு போடும். அது எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. ஒரு 14 வயதுல எல்லாம் ஆனா தேக்கம் பழமும் நல்லா இருக்கும். அந்த தெரியுமா? தேக்கம் அதை விட பேச முடியுதா? என்ன விஷயம்னு சொன்னா அடுத்து என்னன்னு சொன்னா இந்த பிறகு மேல படிக்க கூடி 20 வயதுக்கு பிறகு கூடி என்ன செய்வேன், பின்னுக்கு வகுப்புல முன்னுக்கு கட்டை எண்ணு முன்னுக்கு இருத்தினா நான் நைஸா பின்னுக்கு போயிருவேன். ஏதாவது சாட்டு சொல்லி மாத்தி விட்டு பின்னுக்கு போயிருந்தா இந்த ஒரே அந்த லெக்சர் வகுப்படு கேட்க நிக்கிறது எனக்கு அந்த செடி வேணாம். என்ன செய்வேன், பேப்பரை மடிச்சு அந்த ராக்கெட் மாதிரி அந்த இது செஞ்சு கொண்டு போட்டு கொண்டு எல்லாரும் முன்னுக்கு இருப்பேன், அனுப்பிடுவேன். நான் வகுப்புல நல்ல பேர். இது ஒரே ஒரு நாள் கண்டுட்டா அந்த படிப்பிக்கிறவா. அவ சொன்னா இந்த பூனையும் பாரு. அதே மாதிரி ஃபைனல் இயர்ல வந்து ஒருவர் அளவிடு மதிப்பிடுவனு படிப்பார் அந்த மாஸ்டர். அவர் படிப்பிச்சு கொண்டு நல்ல நித்திர. அவர் சொன்னது மட்டுமே எனக்கு ஞாபகம் இருக்கு, எந்த கற்பித்தல் ஒரு சிலருக்கு தாலாட்டு போடும். பாடசாலை போயிட்டு வந்தோம். சரி, பாடசாலை குடும்பம் போட்டோம், பாடசாலை போயிட்டு வந்தோம். வேற எங்க உங்களுக்கு சந்தோஷம்? ஹோம் சயின்ஸ் செய்ய பிடிக்கும். அந்த நேரம் ஹோம் சயின்ஸ்ல அந்த பிராக்டிஸ் எல்லாம் நாங்க செய்யறது, கட்லெட்டுகள் செய்யறது, அது எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுறது. அந்த ஹோம் சயின்ஸ் டேன்னா அது அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். படிக்க தேவையில்லை, எல்லாருமே அப்ப அந்த விளையாட்டு அந்த கிளித்தட்டு தானே பேமஸ். கிளி அடிக்கிறதுன்னு சொன்னால் அதுல இருந்து தப்பினாலே அது அண்டைய நாள் ஒரு வெற்றி தான். அந்த கெந்தி கெந்தி போய் பெரிய கவலை அந்த 8 கோடு போட்டு கெந்தி கெந்தி ஒவ்வொரு பட்டியிலும் கல்ல போட்டு எடுக்கிறது பழைய விளையாட்டு. அது அதுக்கு என்ன பேர்? அதுக்கு என்ன பேர்? கெந்தி விளையாட்டு. அந்த ஸ்கூல் பிஸ்கெட் அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கு தெரியுமா? அந்த பெட்டியில கொண்டு வந்து பிஸ்கெட் எண்ணி எண்ணி கொடுக்கும் போது நான் தான் கூடுதலா லீடரா நிப்பேன் பிஸ்கெட் கொடுக்கறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த கிணத்துல தண்ணி அள்ளி வாளியால இப்படி ஊத்தி இப்படித்தான் நாங்க குடிக்கிறோம் தண்ணி. அந்த தண்ணி அப்படி குடிச்ச தண்ணி விடாய் அடங்குறத போல இந்த வரைக்கும் ஒரு சுகம் இல்லை. அது பிடிச்சு குடிப்பேன் நாங்க தண்ணி ஊத்த வாளியால் அள்ளிட்டு என்ன ஃப்ரெண்ட் அள்ளி ஊத்துவா ஒரு வாளி தண்ணிய ஒரு வாளி தண்ணி முடியும். பிறகு நான் அள்ளியா எங்களுக்கு என்னடா அந்த கிணத்தடியில கூட 1/2 வாசி நேரம் போயிருந்தானே. சரி சரி, தண்ணி அப்படி அவ்வளவு அந்த தண்ணி அது ஒரு சுவையா. அப்ப வாழ்க்கை வேணும் தானே? இல்ல, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. அதான் அந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன். நாங்கள் யசோ இப்பதான் ஹாலிடேன்னு போய் எங்களுக்கு அப்பா ஒவ்வொரு ஆணிக்கும் நாங்கள் எங்க போறது வெத்தில கணிக்கு போறோம். நாங்கள் நீங்க நிக்க போனது தெரியாது. அப்ப முதல் நாங்கள் வண்டியில் வச்சா பணக்காரர் BMW வச்சுக்கிற மாதிரி பேருந்து டிராக்டர்ல போய் கடைசியில கார்ல போனாங்க. அப்ப நாங்கள் இந்த 9 நாளைக்கு முதல் அந்த நோவினா தொடங்கும். 9 நாளைக்கு முன்னம் சாமான் எல்லாம் கட்டு கட்டி மாம்பழம் இந்த பழம் எல்லாம் கட்டி பலா பழம் எல்லாம் கொண்டு கொட்டோம்.
அவையல் அங்க அந்த மீன் பிடிக்கிறார்கள் அங்க அவையல் எல்லா கட்டுப்பாடு ஊடத்து கருவாடு ஒரு வருஷத்துக்கு காணுங்கள கருவாடு. அப்போ ஒரு பண்டமாற்று வாழ்க்கை முறை தானே இப்படி இப்ப இருக்கிற மாதிரி பொருளாதாரத்தை நோக்கி ஓட்டம் இல்ல தானே அந்த காலத்துல. இப்ப இந்த மகிழ்ச்சியின்மைக்கு முதற் காரணம் நாங்கள் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏதோ ஒரு பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறத நானும் தான் தேவையில்லை உண்மையா தேவையில்லை. ஒரு வயசுக்கு பிறகு 40, 45, 50க்கு பிறகு தேவையில்லாம நாங்களே சாகுறோம். அவ்வளவுதான் உண்மைதான். எங்களுக்கு சந்தோஷம் அந்த 8 நாள் பேரோ ஊட்ட பேரோ அந்த வெள்ளை குழம்பு மாம்பழம் எல்லாம் இப்படி கீழே நிக்குது. உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு தொகுத்து கொடுக்குறாங்க மாம்பழம் மட்டும். அப்ப 30 வருஷத்துக்காக அப்படியே வாய வச்சு இப்படி கடிக்க அப்படியே வெள்ளை குழம்பு மாம்பழம் அப்படியே மஞ்சள் அவ்வளவு வாய் நிக்குமே. மாம்பழங்கள் எல்லாம் பழுத்திருக்கும் என்ன 10 நாள் தானே. அது கூட அந்த பகுதியில வந்து இல்லாத மாம்பழம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு 7-8 வகை வட்டி போட்டாங்க. இந்த பச்சை தண்ணி மாங்காய்னு ஒரு மாங்காய் இருந்தது எங்கட வீட்டுதான் பச்சை தண்ணி அப்படி மாதிரி. எங்கட வீட்டுதான் மரமுந்திரியும் அந்த பின்ன கிடக்கு மரமுந்திரியும் இந்த அந்த பச்சை தண்ணி மாங்காய் அது ஒரு அவ்வளவு ஒரு சுவையா இருக்கும். புளிப்பு இல்ல இனிப்பு இருக்காது அவ்வளவு ஒரு சுவை. அதை சொல்றது அப்படி பச்சை தண்ணி இப்ப எல்லாம் அங்க கண்ட மாம்பழம் இல்ல. இப்ப எல்லாம் புது புது விதமான மாம்பழங்கள். இவ்வளவு விடயமும் நடந்தது. இப்ப நான் உங்களுக்கு இதுல ஒரு சில விடயத்தை தவிர இவ்வளவு விடயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே 14 வயதுக்குள்ள. அப்ப நான் என்ன சொல்றேன்டா இந்த உங்களோட பிள்ளைகளுக்கு வெளிநாடுகள்ல இருக்கிற பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு என்னத்தை செய்யறதுனால இந்த 10-14 வயதுக்குள்ள செய்திங்கன்னு சொன்னா அவர்களுக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கும். அந்த அவர்கள் அதை கற்றுக்கொள்றாருன்னா அவர்கள் எங்களை மாதிரி வயது வரைக்கும் நினைவுல வருவாங்க. எனக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்யறேன்னா இந்த நாங்க 2 பேரும் இந்த மாடு விளையாடுவோம் லண்டன்ல. என்ன எனக்கு எப்படி தவளோடும் இப்படி தவளாது மேல நின்று கொண்டு உம்பா உம்பா பே இப்படி எல்லாம் செய்யணும். மாடு விளையாடுவோம் அந்த உண்மையில அந்த பிள்ளைகளுக்கும் அந்த சந்தோஷத்தை அந்த இதுகளை நாங்க கொடுங்கோ. சும்மா காசு நிலையாதைங்கோ. 40 ரெஸ்ட் எடுங்கோ. அரை நேரம் வேலை செய்யுங்கோ. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கோ. குடும்பமா போங்கோ. பாடசாலை நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு கொட்டி தந்துட்டு வேற என்னது நாங்க கொடுக்கலாம். என்னன்னா இப்ப பிள்ளைகள் கேட்காட்டிக்க விருப்பம் இல்லையாலும் உங்களோட கடமையை நாங்க செய்து கொண்டுதான் இருக்கோம். சின்ன ஒரு 15 வயது மட்டும் பிள்ளைகள் எல்லாம் கேக்குங்கள். பிள்ளைகள் செய்யணும். என்ன சொல்லுங்க பேருந்து அவைகள் பேருந்து ஒரு நேரத்துக்கு திருப்பி வருவினா ஒரு இடையில ஒரு மாற்றம் இருக்கும். அவைகளுக்கு வந்து ஒரு இதுகள் வரைக்க அவைகள் ஒரு பொறுப்புல வரைக்க அவைகளுக்கு எல்லாம் தானா அது திருப்பி வந்து சேரும். அதான் நாங்கள் வந்து அதுகளை கொடுப்போம். எங்களுக்கும் சந்தோஷம் அவைக்கும் சந்தோஷம். இப்ப நான் சில நிறைய விஷயங்கள் எங்கட அம்மாக்கள் எங்கட அண்ணாக்களை சொல்லிக்க நாங்க பெருசா எங்களுக்கு அது கசப்பா தான் இருந்திருக்கு. எங்களுக்கு பிடிக்காது. ஆனா இப்ப நான் சொல்லி கதைக்கிறோம். எங்கட அம்மா அப்படி சொன்னா எங்கட அம்மா இப்படி பழமொழிய சொன்னா இப்படி ஒரு விடுதலையை சொன்னா வேற வேலை இல்லையான்னு சொல்லியிருப்பேன். என்ன சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்குமிக்கும் கொட்டி கிடக்கு. கண்ணீரண்டும் செவியும் திறந்து வைத்தால் சுட்டி சுட்டி இன்பம் இருக்கு என்று சொல்லி கொண்டோம். வேற என்ன சொல்ல போறீங்க? இந்த இது என்ன படத்துல வந்து என்ன சாகுற நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் நரகமாயிருமன்ற மாதிரி அப்படி நாங்கள் அந்த அப்படி அது இல்லாம வாழ்றேன்னு சொன்னா அந்த நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு நாளையும் நாங்க அனுபவிச்சு வாழ்ந்தோம்னு சொன்னா சிறப்பா இருக்கும். வேற என்ன சொல்ல போறீங்க? வேற என்ன உங்களோட வேலைத்தளத்துல குட்டி குடிச்சது அதோட முடிப்போம். 9 ஐயோ 10 மணியா போய் நித்திரம் சந்தோஷம். வேலையில என்ன சந்தோஷம் என்ன சிரிச்சீங்க? வேலையில உண்மையிலேயே நாங்கள் இங்க இந்த நாட்டுக்கு வரைக்கும் உண்மையிலே நான் நல்ல வேலை செய்தேன். நான் டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை செய்தேன். அப்ப வந்து எனக்கு மேல இருந்தவையெல்லாம் நான் தான் அங்க ஒரு வயது குறைஞ்ச நான் அந்த நேரம். மற்றவை எல்லாரும் வயது கூடினவன். அப்ப நான் வந்த நேரத்துல வந்து அவைகளுக்கு என்ன பார்த்தா புதுவிதமா ஒரு அவைய பழக்க வழக்கத்துக்கு வெங்கட பழக்க வழக்கத்துக்கு சரியான வித்தியாசம். ஏன்னா அவைகள் வந்து அந்த கையை போட்டு கலைக்கிறது ஒரு ஆள் கையை போடுறது அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப நான் சொல்லிடுவேன்
எனக்கு என்ன தொடாம என்னென்ன தொடுறது நான் விருப்பம் இல்லைன்னா வைக்கிறது இருக்கும். ஆனா அந்த வயது போன சனங்கள் அதை மதிச்சது. அதான் அந்த அதான் இளம் பிள்ளைகள் தான் மதிக்கல. இளங்குமணிகள் சொல்ல அந்த நேரம் ஒரு 20, 21 நாங்கள் இருந்த 20, 21 வயதுல இருந்த பிடிகளுக்கு அது பிடிக்காது. ஆனா அந்த வயது போன 60, 50 வயதுல வேலை செய்த வயது போன ஆட்கள் வந்து எங்களை மாதிரியான பழக்க வழக்கத்தோடு தான் வந்தவ. புருஷன்மாருக்கு சமைச்சு வச்சு மற்றது பின்னேரம் போய் அவையில உடுப்போல் துவச்சு அந்த எங்கட முறைப்படிதான் அந்த காலத்துல இருந்தவ. அவையல் வந்து என்ன எவ்வளவோ படிப்பிச்சு விட்டவர்கள். எனக்கு இந்த நாடு புதுசு, லாங்குவேஜ் புதுசு, வேலை இடம் புதுசு. ஆனா அவையல் வந்து நாங்கள் இளமையா இருந்தபடியா கொஞ்சம் கம்ப்யூட்டர் கொஞ்சம் பிடிக்கக்கூடியதா இருந்தது. அவையல் கொஞ்சம் அந்த வயது போனவரையா அவையல் அவ்வளவு இந்த கம்ப்யூட்டர்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்ப அவையல் வந்து நிறைய அந்த இங்கத்தியான வாழ்க்கை முறைகள், இங்கத்தியான சமையல்கள், இங்கத்தியான சாப்பாடுகள் இதெல்லாம் சொல்லி தந்த அந்த நினைவுகள் எல்லாம் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமானது. எங்கட முறையான வாழ்க்கை தான் ஆதியில இருந்த மக்கள் இங்க இருந்த மக்கள் கூட வாழ்ந்தவர். நல்ல நல்ல பழக்கம் உள்ளாக்கள் இடையிட்டு பழக்க வழக்கங்கள் மாறினாலும் கூட அந்த நான் வந்த நேரம் நான் ஒரு 25 வயதுல 23 வயதுல இருக்க இங்க 60 வயதுல இருந்த பழக்க வழக்கங்கள் வந்து எங்கட பழக்க வழக்கங்கள் இந்த கண்டபடி இப்படி எங்களோட வழியில போற வழக்கங்கள், மற்றது பப்புகளுக்கு ஒரு ஆளு வந்து 1 hour 2 hours திரும்பி வந்துடுவி நம்ம கண்டபடி குடிக்கிறது அப்படி எல்லாமே இல்லை. ஆனா அந்த நேரம் இருந்த 21 வயது பிள்ளைகள் பப்புக்கு போனா வேலைக்கு வராதுகள், லஞ்சுக்கு போங்க பப்புக்கு வராதுகள் திருப்பி வேலைக்கு. அப்படியான வழக்கம் அந்த நேரங்கள்ல. அது வைக்கிற சுதந்திரம் மாதிரி. வேற வேற நித்தியா வேற என்ன உங்களோட செஞ்சோம் சம்பளத்துல கோயில முடிந்துவோம் அங்க என்ன உங்களுக்கு சுவாரஸ்யம்? முதலுதவி அதாவது இந்த ஊர்ல சண்டை பிடிக்கிற டைம்ல நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதா நான் எங்கட இது. அதுல நாங்கள் எல்லாருக்கும் அங்க பைக் தந்திருப்பினோம். எல்லாருக்கும் நீ பைக் கண்டா அவ்வளவு சந்தோஷம். எங்களை விட்டா அப்படி பரப்பது பைக்ல. இந்த நாகர்கோயில் வெல்ற கோயில் அந்த மலை பகுதியெல்லாம் நாங்க நல்லா ஓடுவோம். இல்ல ஸ்கூட்டி ஷாலியும் தந்தவ அந்த நான் ஓடி இருக்கிறேன். நான் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கிறேன் அதோடி. கூட நெல்லியடி ஏரியாக்குள்ள தான் நாங்க கூட அந்த நேரம் வேலை செஞ்சாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து எங்களுக்கு சைக்கிள் தருவினோம். நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்ல இந்த மந்திய ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெரிய ஹாஸ்பிட்டல். அங்கதான் எங்களுக்கு ரெய்னிங் தந்தவன். அவர் ரெய்னிங் இருந்தா ஒரு லஞ்ச் டைம் வரும் பாய்பான் இருக்கு தானே எங்கட அங்க பாய்பான் சாப்பிடுறது அவ்வளவு அந்த டைம் அந்த ஹண்டினுக்கு போடுவேன் நாங்க சாப்பிடுறதுக்கு வாய்ப்பான். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஐச்சோக்கும் அந்த வாய்ப்பானும் மறக்கவே முடியாது. அந்த டேஸ்ட் இப்ப திருப்பி வரவும் வராது. இங்கேயும் வாய்ப்பான் இருக்குது, ஆனா அதே டேஸ்ட் வராது நீங்க செய்தாலும். சிலது அங்க அப்படியே இருக்கு. அப்படி நாங்க ஒரு 10-15 பேர் ஒன்றாவே போவோம். அப்படியே ஸ்கூட்டியோட கணவன வேலை போட்டு இல்ல அது என்னன்னு நடந்ததுன்னு சொன்னா சம்டைம்ஸ் எல்லாருக்கும் ஒரு பைக் கிடைக்காது. சில பேர்ட்ட பைக் வேலை செய்யாது. இவற்ற பைக்ல நான் போயிருக்கிறேன். அப்ப அப்படி போய்க்கல ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு அந்த ஏஜுக்கு அந்த ஒரு காதலுக்காக போனீங்களா போனதால காதல் வந்தது? இல்ல போனதாலதான் காதல் வந்தது. காதலுக்காக போயில போனதால இப்படி ஒரு ஃபீலிங் வந்துட்டு. ஆனா ஒருத்தர் சொல்லு நாங்க கடைசி இப்ப உங்களோட காதல் என்ன ஒரு விபத்துன்னு சொல்றீங்களா? விபத்து இல்ல, அது என்னக்குள்ளே ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்தது என்னன்னு அது ஒற்றுமையை கொண்டு வந்தது என்னன்னு சொன்னா, நான் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் பிரிவுல நான் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் குரூப்ல நான் ஒரு வேற மாநிலத்துல இருக்கு. நான் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ரத்தம் கொடுத்தேன். இவர் வேற ஒரு மாநிலத்துல இருக்கிறார். இவர் ஃபர்ஸ்ட் ரத்தம் கொடுக்கிறார். அது எங்களுக்கு ஒரு ஒற்றுமை தந்தது. அது எனக்கு சொல்ல தெரியல. இது மனிதர் அறிஞ்சு கொள்ள மனித காதல் அல்ல. அதுக்கு பிறகு நாங்க விருப்பம் இருந்தாலும் நாங்க சொல்லிக் கொள்ளல ஒருத்தருக்கு சொல்லி. நாங்க அப்ப வந்து நாங்க ஈடுபட்டது வந்து பொதுமக்களிட சேவை. அந்த நேரம் எங்களுக்கு அந்த மக்களை காப்பாத்தோணும் இப்படி அந்த ஒரு உணர்வு தான் இருந்தது.
இல்ல இல்ல ஆமா. பிறகு இல்ல நீங்க 87 பாத்தீங்களா பிரச்சனைக்கு பிறகு நாங்க 87 பிரச்சனைக்கு பிறகு எல்லாமே மாறிட்டுது. அதானே. எல்லாரும் வீட்டுக்குள்ள செய்வீங்கள், நீங்க ஆ, சேவை செய்வீங்க, நீங்க சேவை செய்வீங்க, ஆ. கடவுள் உங்களுக்கு சேவை செய்திருக்கிறார். ஆமா ஆமா அது சரி உண்மைதான் வித்தியாசம் உண்மைதான். ஒண்ணு உங்களோட வேலை தளம் இந்த சுவாரஸ்யம் கேட்கிறாங்க தங்களோட வேலை தளம் பழைய உங்களுக்கு வாழ் இப்ப தாயகத்துல பேசவே தாய சொல்ல இயலாது சும்மா நினைச்சு கொண்டு பாடுங்க தாயகத்துல வேலை செய்த என்று சொன்னா நான் இந்த வங்கியில வேலை செய்ய கடிதங்கள் அடிக்க சில நேரம் ஒருக்கா அந்த சித்திர பூரண விடுமுறைக்கு சித்திர பூன விடுமுறை அடிச்சு ஐயோ. தானா 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 கொண்டுட்டீங்க அந்த டைப்பிங் தானே நான் டைப்பிஸ்டா இருந்தேன். டைப்பிஸ்டா இருந்திருக்கிறீங்களா? டீச்சிங் இதுக்கு போகும் ஆ, முதல் ம். 2 வருஷம் டைப்பிஸ்டா இருந்தேன். அப்ப ம், அந்த மேலாளர் எழுதித்தார கடிதத்தை அவர் இப்படி கிறுக்கி போட்டு தருவார். அந்த ஓ, டாக்டர் அதான் எழுதி அந்த கொடுப்பார். ம், அப்படி டாக்டரோட கடிதம் மாதிரி தான் இருக்கும். ம், அப்ப எனக்கு 18, 19 வயது தானே. அப்ப ம், நான் அதை பார்த்து டைப் பண்ணணும். ம், நான் எனக்கு சித்திர பூரணேன்னு தெரியும். ம். ஆனா சித்திர டானா அடிக்காம சித்திர பூனி அடிச்சு கடிதம் மேலாளர் பார்த்து சைன் எல்லாம் வச்சாச்சு. பேர் பூனையை கண்டுபிடிச்சு பிறகு மேலாளர் கீழே இருந்த ஒருவர் ஏதோ எதேச்சியா அந்த இது கேட்க அந்தில இருந்து என்ன கூப்பிட்டா சித்திர பூனி என்றாங்க. சித்திர பூனை எனக்கு உங்களுக்கு பின்னால இருக்கிற ஃப்ரூட்ஸ் பிடிச்சு கடிச்சு சாப்பிடணும். பாத்தீங்களா இதெல்லாம் எந்த வீட்டுல யோசனை தெரியும் இவ்வளவு ஆசை இப்பவும் இருக்காப்பா, இப்பவும் இருக்கா? மரம் இருக்கா இருக்கு மரம் இருக்கா இருக்கா கஜு? அச்சோ இப்ப இருக்கோ தெரியாது அது ஒரு சீசனுக்கு தானே. நவம்பர் டைம் தான் ஒரு டைம் அந்த கஜு இருக்குல்ல, இவன் வீட்டை இவ அனுபவிச்சா தெரியாது, நான் அனுபவிச்சு நான் சொல்றேன். அந்த கஜுண்ட இனிப்பு சுவை வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த இது தானே அந்த விதைய கொண்டு வந்து நாங்கள் நெருப்புல உண்மையான நெருப்புல போட்டு எல்லாரும் சுத்தி இருந்து அந்த சட்டியில போட்டு நெருப்பு போட்டு சுத்தி இருந்து அதை எடுத்து உடனே சாப்பிடுவோம் உடைச்சு. அவ்வளவு ஒரு இந்த மேலத்தைய நாட்டுல எங்களெல்லாம் எவ்வளவு கஜுவை நாங்க வாங்க முடியும். கஜு பேக்கெட்டிலும் இருக்குது. ஆனா இந்த டேஸ்ட் கொடுக்காது. பொடி வட்டி சாப்பிடுவோம். பச்சையை கொண்டு அரை பதமா இருக்கு காயாம. அதுண்ட ஆனா அந்த பழமும் நல்லா இருக்கு. இந்த ஃப்ரூட்ஸும் நல்ல ஒரு சுவை, நல்ல புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து இடத்துல வந்து அந்த முதலாளி மேருக்கு ஒரு பட்டம் வச்சிருவோம். பட்டம் வச்சு கதைக்கிறது. அந்த வங்கியில வேலை செய்ய அந்த அழிக்கிற அந்த இது ஒன்று கீழே விழுந்துட்டுது. எனக்கு கொஞ்சம் வெக்கம் போய் கதைக்கிறது. இப்ப இப்படி கதைக்கிற மாதிரி எல்லாம் கதைக்க மாட்டேன். ஒன்று அவை சொல்லிட்டா எனக்கு அழுக வந்துடும் அல்லது சிரிப்பு வந்துடும், 2ல ஒன்று வந்துடும். அப்ப அந்த 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 அழி மாதிரி ஒன்று அது விழுந்து அந்த மேசைக்குள்ள போய் அந்த பெரிய கபட்டுக்குள்ள போய் ஓடி அப்படி அந்த எலி ஓடி திரிய மாதிரி ஓடுது. நான் அது எனக்கு சொல்ல தெரியல. நான் அந்த பெரிய அந்த பயிர்கள் வைக்கிற இதை திறந்து போட்டு அப்படி மூடி வச்சு கொண்டு வந்து சிரிச்சேன். நான் இருக்கு நான் என்ன செய்யறேன்னா அந்த விரல் சூப்புறது நடுக வீர சுப்ரன் நடுக ஆட்டிக்கிறது. இந்த எனக்கு இந்த நித்திரியா கூட எனக்கு ஓப்பண்ண பூசுறது ஒரு கப்பா அப்படி ஓப்பண்ணையும் பூசுறோம். அப்படி எங்கட அண்ணாவும் எங்கட பெரியம்மாண்ட அண்ணாவும் பாத்துக்கிட்டோ நல்லா சூப்படிக்கண்டு அப்ப பேந்த நேரம் பேச்சு கூட பல்லு தந்திரம். நான் என்ன செய்யறேன், ஒரு நாள் என்ன செய்தேன், உடுப்பு காய போட்டது. அந்த உடுப்பு காய போட்டதுக்கு கீழே அதுக்கு பின்னால நின்று தூவினன். தெரியல அதுக்கு பின்னால நின்று வடிவா சூப்புறோம். அது ஒரு வழக்கம். அப்ப யோசிக்கல இந்த கால் கீழால தெரியுமாண்டு. சரியா உடுப்பு காய போட்ட அவ்வளவு பெரிய மூளைதான் எனக்கு. சரி அப்படி எல்லாம் அடிக்க போட்ட நான் சூப்பினாதான். சரி அதெல்லாம் சந்தோஷம், எல்லாம் சந்தோஷம். வீடு குடும்பம் பள்ளிக்கூடம் வேலை எல்லா எனக்கு வேலையில என்ற டக்குன்னு சொல்லும். ஒரு ஆப்பிரிக்கா அவரோட ஒருத்தர் வேலைங்கிறேன் இல்ல உபநாண்டா நான் போக மாட்டேன். நம்ம குரூப் டீம் தானே கேரிங்ல. அப்ப எல்லாரும் மாட்டேன்டுவாங்க. ஆனா நான் அவன் கத்துவான அவ்வளவே எங்கட தமிழாக்கெல்லாம் விருப்பம் இல்லை. அவனோட போவோம். நான் போறது என்னடா இவன் எடுபடிதான் சொல்லுவான். ஒருக்கா சொல்லுவான் இந்த பாக்ஸ போய் கீழே எடுத்தோண்டு வான்னு சொல்லுவான். ஒருக்கா சொல்லுவான் அவளை இந்த நைட்டி இருக்கா எடுத்தோண்டு வாண்டுவான். நான் கேட்கறது உனக்கு என்ன ஆம்பரேஷன் ஒன்றா சொல்லண்டாண்டு
அப்ப நான் அப்படி சிரிச்சு போட்டு அப்ப அவருக்கு விருப்பம் என்னோட அப்ப அவ கேட்ட அப்ப மேரி என்னோடவாடு மேரிக்கு கேப்பா எனக்கு என்ன பிரச்சனை டைம் போகும் தானே ஒருக்கா போய் நைட்டி எடுத்துட்டே கொடுக்குறது ஒருக்கா நெப்பி எடுத்துட்டே கொடுக்குறது ஒருக்கா வந்து கிளாஸ் எடுத்துட்டே கொடுக்குறது அப்படி 2 மணி போயிடும் அவன் என்ன வாங்கி வட்டி பிடிங்கி என்னோ செய்வான் அப்ப எனக்கு பெரிய சந்தோஷம் இவனோட போனேன்டா ஆனா இடையில பேச்சும் கொடுப்பேன் இவன் என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்க எல்லா சந்தோஷங்களும் உங்களுக்கு சொல்லிட்டோம் அதிகமா குடும்பம் வீடு பிள்ளை குட்டி என்னெல்லாம் சொல்லிட்டோம் சொல்லாத சந்தோஷங்கள் இருந்தா பார்வையாளர்கள் நீங்க எழுதுங்க சொல்லாத சந்தோஷங்கள் இருந்தா நீங்களே நாளைக்கு படுத்து கிடந்தோம் யோசிங்க எழுத சொல்றேன் பார்வையாளர்களை எழுத சொல்றேன் நாங்கள் வந்து கொள்ளலாம் நாங்கள் அங்க பேருந்து அடுத்த முறை கதைப்போம் சரி அவங்களுக்கு ஹோம்ஒர்க் தந்து கிடக்கு சும்மா ஒன்று எழுதாம இருக்கிறல்ல எழுதுங்க கோயில் வழியே என்ன சந்தோஷம் கோயில் வழியே நான் கிடக்கா நான் கோயில் வழியே அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கா அதுதான் சந்தோஷம் அங்க அதான் நாங்களே என்ன கடவுளை கும்பிட போறோம் அங்க போறது சும்மா போறது அப்படி இப்படி இப்ப கடவுளை கும்பிடுறத கண்ணு அங்க ஒரு கண்ணும் இங்க ஒரு கண்ணும் வைக்காம கோயிலுக்கு போறோம்னா வீட்டை இருந்தேன் ஒரு நிலப்படுத்தி கும்பிட்டு இருக்கலாமே இப்பதான் உண்மையா போற கோயிலுக்கு சும்மா போற அந்த வயதுக்கு எங்களுக்கு அது ஒரு என்ஜாய்மெண்ட் தானே இப்பதான் கடவுள்கிட்ட போகணும் நல்லா இருக்கணும் வயது வரத்தானே ஆன்மீகம் இளம் வயதிலேயே ஆன்மீகம் இல்லத்தானே ஆன்மீகத்துக்கும் ஒரு வயது இருக்கு சரி கொஞ்சம் அப்படித்தான் கொஞ்சம் ஒரு சரி என்ன சொல்லிக்கொண்டு எல்லா சந்தோஷங்களும் உங்க சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லிட்டீங்க ஒன்றும் நெஞ்சுக்கு இல்லை தானே உங்களுக்கு ஒருத்தருக்கும் வசதிக்கு நித்யாவுக்கு சேசோக்கு இல்லை தானே சரி என்ன சொல்லிக்கணும் முடிப்பா நேரம் 10 மணியா போச்சு நேரம் போது இருக்குது நேரம் இல்ல இருக்குது சொல்லி நேரம் இல்லை அப்படி என்ன நாங்க 7 மணிக்கு தொடரும் அடுத்தது பாகம் 2 தொடரும் பேருந்து சொல்லிக்கொண்டு கோயில்ல என்னென்ன சந்தோஷங்கள் சின்ன என்ன சந்தோஷங்கள் எனக்கும் இப்ப டக்குன்னு மனதுக்கு வருது இந்த சொந்தக்காரன் டக்குன்னு சொல்றேன் சொந்தக்காரர் சொன்னா என்ன செய்யறோம்னால் நாங்கள் அப்படி இப்படி வீட்டை சண்டை பிடிக்கிறானே அப்படி தட்டு வச்சுதான் எங்களுக்கு சப்சாந்தாரம் கிறிஸ்துவின் சரீரம் உண்டு என்னையும் வேணண்டாளா எங்கட அண்ணாண்ட ஃப்ரெண்ட் தானே அவன் என்ன வேணண்டா அந்த தொட்டாலும் இப்படி அடிப்பான் கரைக்கு அடிப்பான் இப்படி அடிச்சுப்பதான் தருவான் ஐயோ அப்படி எல்லாம் தொல்ல சொல்லிக்கொண்டு அவ சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் சந்தோஷம் உண்மையில எல்லாம் நீங்கள் இப்பவே இருந்து கொண்டு இரவுல கனவுல பாடசாலை சந்தை வேலை பள்ளிக்கூடம் பூங்காவனம் கடற்கரை எல்லா இடம் கொண்டு விட்டுட்டோம் இனி நீங்க சந்தோஷப்பட 30-40 பேர் வரைக்கும் உண்மையில ஒரே ஒரு கவலை நீங்க படப்படும் நோய் இருந்தா அந்த நோய்க்கும் நான் சொல்றேன் நல்லபடி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த நோயும் இலகு வராது அதை நீங்க வந்தா என்ன சிரிச்சு கொண்டு போக வேண்டியதானே என்ன அழகு நேரம் போறோம் அழகு கொண்டு போனாலும் போறோம் சிரிச்சு கொண்டு போனாலும் போறோம் அப்ப சிரிச்சு கொண்டே இருப்போம் நல்ல ப்ரே பண்ணுங்க நல்லது செய்யுங்க நீங்க கெட்டது செய்தா கட்டாயம் திருப்பி வரும் அதனால அதுக்காண்டி கெட்டது செய்தா நல்லவன் இருக்கிறான் நல்லது செய்தவன் கெட்டது இருக்கிறான் அதுவும் ஒரு பக்கம் என்று சொல்லிக்கொண்டு சந்தோஷமா இருங்க சொல்லுவோம் என்னன்னா இந்த எங்களுக்கு சின்ன சின்ன நோய் வரைக்க அந்த நோயை நாங்களே குணப்படுத்தின ஒரு சந்தோஷம் என்ன காது குத்திச்சுது காது கருந்தது இந்த எனக்கு ஞாபகம் இருக்குது முந்தி சொல்லி இந்த உள்ளி எடுத்து நசிச்சு போட்டு காதுக்க வச்சாலாம் அது சுகமா உண்டு அதை நான் ஒரு கொஞ்ச நேரம் செய்து பார்த்தேன் பிறகு அந்த காது குத்தி உண்மை சின்ன சின்ன இதுகள் எல்லாம் நாங்களே ஹீல் பண்ணலாம் உண்மையில எனக்கு அந்த கால் கை நோரோட நான் நல்லா எக்ஸசைஸ் செய்யுங்கோ அந்த மூட்டுகளுக்கு தனியே நடக்காதேங்கோ மூட்டுகளுக்கு யோகாதுகள் செய்யுங்கோ உங்களுக்கு சந்தோஷம் பெறும் உண்மையில தேவையில்லாத கவலைகள் வீடு கிடைக்காட்டா சந்தோஷம் இல்ல இன்றைக்கு காசு காணாதுண்டா சந்தோஷம் இல்ல இன்றைக்கு கரை வாண்டுறேன் மீன் முடிஞ்சா அதுக்கு சந்தோஷம் இல்ல எப்படி சவால்கள் வரும் எனக்கு இன்றைக்கே சவால்கள் அதுவும் சமூகத்துக்கு செய்ய போன ஆனா இந்த உலகம் நல்லா நான் டிக்டாக்ல இவ்வளவு நாள் போனான் கொஞ்சம் பேர் விரும்பினேன் அதை ஒன்றும் செய்யலாது ஆனா உண்மையில நான் இந்த ஊடகத்துல இவ்வளவு காலம் இருக்கிறேன் இந்த 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 போட்டு இப்படி வெளியில தூக்கி காயப்போட இல்லை ஏனென்றால் நாங்க இருக்கிறத பொறுத்து தான் இருக்கிறவன் இதுக்கு சரியா இருந்தா என்ன ஒன்று சொல்லுவாங்க அப்ப நாங்க சந்தோஷம் சமூகத்துக்கு போறது சந்தோஷம் இதுல வாரது சந்தோஷம் இந்த கொஞ்சம் லேட்டா படுக்கிற சந்தோஷம் இப்ப ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கிற எல்லாம் சின்ன சின்ன சந்தோஷம் லேட்டா எழும்புறாங்க வேலையை போட்டாங்க அது ரொம்ப எது கஷ்டம் தான் கிழமையில ஒருக்கா நல்லா படத்தை நிக்கிறோம்லவன் எனக்கு ஒரு சந்தோஷம் வேலை இல்லையாண்டா யோசிச்சு பாருங்க 10 மணி போட்டு 9 மணி போட்டு படுங்கோ அது பரவாயில்ல ஒரு நாளைக்கு அப்படி படுங்கோ நல்லா படுங்கோ போத்து கொண்டு திட்டிப்பியும் படுங்கோ போனை தூக்கி எறியுங்கோ இடக்கிடத்த போனை பாருங்கோ போனை கொஞ்சம் கிட்ட பாருங்கோ அதுவும் சந்தோஷம்தான் இதுகளை சிரியுங்கோ கொமெண்ட்ஸ் எழுதுங்கோ சில நேரம் தூசணத்தை பார்த்து நான் சிரிக்கிறது நான் சில நேரம் கொமெண்ட்ஸ் பாக்குறது நான் ஒரு கொமெண்ட்ஸ் எழுதினேன் அந்திரேசாக்கா அதை நெச்சு சில அதை எழுதி போட்டு சிரிச்சேன்
என்னன்னு சொன்னா அந்த அவ கற்பமானது தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒண்ணு வந்தது பாத்திருப்பீங்க நினைச்சேன். அப்ப நான் அதுல எழுதி விட்டேன், நான் அந்த கணவன் சந்தேகப்பட்டு பிரச்சனைப்பட்டேன். அப்ப 10 பொருத்தம் பாக்குறத விட்டுட்டு திருமணத்துக்கு பொருத்தமானவர்களான்னு பார்த்து திருமணம் அதான் கதைங்க, நல்ல கதைங்கோ, உடலுறவு வைக்காமல் நல்லா நிறைய கதைச்சு பேசி பாருங்க, சந்தோஷம். இந்த கணவன் தலையகிலேயே விட்டாதீங்கப்பா. உண்மையில அவளோ ஒழுக்கம் கட்டவளண்டா விட்டுட்டு போங்கோ, அல்ல குட்டியண்டா விட்டுட்டு போங்கோ. அதர்வைஸ் குடும்பங்கள் பிரியாதேங்கோ. வேறு ஒன்றுல நீங்க பிரிய கூடாது. பிள்ளைகள் பிறந்தா கண்ட வாழ மாட்டாங்க, 2 அடப்பண்டாங்க, ஒரு வீட்டுல ஒரு பக்கத்துல இருங்கோ. நீங்க தனியா போய் ரூமுக்கு கிடந்து செத்து நாருனாலும் யாருக்கும் தெரியாது. அட்லீஸ்ட் பிள்ளைகளாவது பாக்குங்கள் ப்ளீஸ். இதுகள் எல்லாம் உங்களுக்கு வயது வந்தவர்களுக்கு புரியாம இருக்கே மண்டைக்க கழுத்தை மட்டும் மட்டாதீங்கூட. ஐயோ, அவள் யாருடைய ஓடி துளியாட்டுக்கு அவள் உங்களோட இருந்து கள்ள வேலை செய்து நேற்று ஒரு தண்டு ஒன்று வாசிச்சேன் சத்தியமா ஜோசோ. அவன் தலைய மாட்டி கள்ள காதல் என்ற வீட்டை போட்டு கிடக்கு. சத்தியமா அம்மா, சத்தியமா உண்மை. இதெல்லாம் மனிதர்கள் இல்லை இவர்கள், என்னன்னு சொல்ற வன்முறையாளர்கள். அதுதான் அப்ப உண்மையில பொம்புளிகளும் சொத்தியான மோசம். இப்ப அப்படி செய்யாதீங்கப்பா. நீங்கள் ஒரு உறவு வைக்காதீங்க. உங்களோட கணவனை தவிர ஆண்கள்ட்ட உறவை உங்களுக்கு இருக்கப்படாது. ஹலோ சொல்லக்கூடாது, ஒரு வணக்கம் சொல்லப்படாது, இல்ல நோ சொல்லக்கூடாது. கணவன் சந்தேகப்படுற மாதிரி ஒரு வைஃப் நடக்கக்கூடாது, ஒரு வைஃப் சந்தேகப்படுற மாதிரி ஒரு கணவன் நடக்கப்படாது. பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லை. அது ஒரு பிள்ளை குடும்பம் வேண்டாம், உள்ளுக்கமா பண்பா இருங்க. நீங்கள் எங்களோட குடும்பங்களும் முழுக்க குடும்பங்களும் 99% குடும்பங்களும் ஆனா வெள்ளக்கார 2 கல்யாணம் செய்தாலும் அவங்க கொஞ்ச நாள் நடந்தாலும் சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் வேலை செய்த இடங்கள்ல எங்கிட்ட நான் பழகினாக்கள் ஒருவர் கூடி தமிழாக்கள் சொல்லி நானும் பெரிய குடும்பம் 2 பேரும் ஒட்டுற மாதிரி. ஆனா வீட்டுக்கு 2. ஆனா இப்படி இருக்காமல் விட்டு கொடுத்து அனுசரிச்சு பிள்ளைகளை நேசமா அப்படி இருங்கோ. உண்மையில சந்தோஷம் அது. ஆனா சிலதுகளையுமே அறுத்து கொண்டு போறதால நேரம் அதுகளை விடுங்கோ. நாங்கள் அது இருந்துட்டு அதுக்கு பணிசனை சொல்லிக்கொண்டு எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருங்கோ. அடுத்த இனி மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு பாகம் தொடரும், சில நேரம் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடன் விடைபெறுவது யசோதா தரலிங்கம் பிரான்ஸ்ல இருந்து, வசந்தி விவேகானந்தம் லண்டன்ல இருந்து, நித்யா பாஸ்கர் லண்டன்ல இருந்து விடைபெறுவது 3S மரியாஸ். பி ஹாப்பி, கீப் ஸ்மைலிங், சந்தோஷமா இருக்கணும். வணக்கம். இந்த கோயில்ல என்னென்ன சேட்டை பண்ணீங்க சின்ன கொமெண்ட்ஸ்ல எழுதணும். சரி, வணக்கம். தேங்க்யூ. குட் நைட். உங்களோட விருப்பம் போல வாழுங்கள். வாழ்த்துகள். தேங்க் யூ சோ மச். எல்லாரும் நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு நல்லா கொஞ்சம் பிளசண்டா வந்துக்கிறீங்க. எனக்கு 2 பேரும் நல்ல திருநூற்று பூச்சியோட வருவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டைலிஷா போடனா நல்லா இருக்கிறீங்க. நட்களோட கொஞ்சம் நேரடியா கண்டு உரையாடினான். அது ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்படியே இந்த எல்லாத்தையும் மனதில வச்சு நீட்டி சந்தோஷமா இருக்கும். நல்ல மூளையெல்லாம் சந்திச்சது மகிழ்ச்சி. இதுல இந்த கருமாதத்தை பார்த்தது இதை எடுத்து தேடி போடைக்குன்னு ஒரு சந்தோஷம். முடன வீட்டுக்கு போயிட்டு வந்த வேலை இருந்தது, எல்லாம் சந்தோஷம். ஓகே, பிடிச்ச மாதிரி மகிழ்ச்சியா வாழுங்க. மீண்டும் சந்திப்போம். நிறைய ஒரு நாளைக்கு ஒரு சாரி கட்டி பழிக்கிட்டு போங்க. நிச்சயம் சாரீஸ் நிறைய இருக்கு. குளிருக்கு சாரி வேணுமெண்டா இங்க இருந்து அனுப்பிவிடல. எனக்கு 3 சாரி அனுப்பினதான் இன்னும் அந்த ஆள் சொல்லக்கூடிய இல்ல தூரம் போலடாக. நான் இங்க வந்த இடத்துல சாரி கொடுத்தேன். ஒரு ஆள்கிட்ட கொடுத்தேன். சந்தோஷம். விலை கூடின சாரி வேண்ட தேவையில்லை. மலிவான சாரி, நல்ல கலரான சாரி ஒரு காட்டினாலும் விலை கூடியது எனக்கு தேவையில்லை. என்ன நினைச்சு நேசமா ஒரு ஆள் 2 சாரி கொடுத்துருந்தேன். கும்பிடு போடுவேன். என்ன கொடுக்குறேன்னு சொன்னா எனக்கு பிடிச்சதான் நான் மற்ற ஆளுக்கு கொடுப்பேன். எனக்கு பிடிச்சத, எனக்கு பிடிக்காதத நான் எனக்கே வச்சுக்கொண்டு எனக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நான் மற்ற ஆளுக்கு கொடுப்பேன். எனக்கு இப்படி பிடிக்கும் என்னென்றால், இப்ப நான் சில பேர் நான் கொடுத்தாத்தான் நான் தெரிவிக்கணும். நான் ஒரு பர்த்டே கார்டு கொடுத்து நான் ஒரு இது கொடுத்தா, ஆனா எனக்கு என்ன நினைச்சு முதல்ல தாராக்களை நான் நடுக்க கிரேட்ஃபுல்லா இருக்கிறேன்.
நான் இவ எனக்கு ஒரு சாரி தந்து வைப்போ. எனக்கு குடுக்கணும்ன்றதுதான் இது. அதான் 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 இன்னும் அதான். இன்னும் எல்லாருக்கும் ஒரு நிறைய கொடுக்கணும். என்ன கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி என்னத்துலன்னா குடுக்குறதுல. கொடுக்கறதுல மகிழ்ச்சி. அதாவது எல்லாரும் ஆமா. கணக்கு கொடுக்கும் சந்தோஷங்கள். ஆனா இப்பதானே பழகுற கதைக்கு அது சொல்ல இப்ப இந்த தெரியும். வேண்ட எதிர்பார்க்கிற இல்ல ஒன்றும். அது இன்னும் இன்னும் இந்த வயது வர எக்ஸ்பெக்டேஷன் வர இருக்காது. எனக்கு அந்த மற்றவர்கிட்ட இருந்து குடுக்குறதுல ஒரு சந்தோஷம். சரி, வசந்திக்கு சாறு பிடிக்காதா? என்ன வசந்தி, ஏன் சாறு பிடிக்காது? என்னது பஞ்சாபி கொடுப்போம் இப்ப இது முடிஞ்சது, இப்ப எனக்கு கதைக்கிறோம் நாங்க. சாரி பிடிக்காதண்டு இல்ல, சாரி எனக்கு விருப்பம். யங்கிற வடிவா உடுத்த நாங்கள் இப்ப அவன் young தான். இப்ப இப்ப என்ன என்னுடைய இதம் சொன்னா வந்து எனக்கு சரியான அந்த துவச மாதிரி ஒரு எண்ணம் என்னன்னு சொன்னா, ஏன் இந்தியனுக்கு நாங்கள் எங்கட உழைப்ப கொடுக்க வேணும்ன்ற மாதிரி. அது என்ன என்னோட அதுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க என்ன சொல்லுங்க அது பாப்போம். வந்து எங்கட ட்ரெடிஷனல் இல்ல எங்கட ட்ரெடிஷன் தான். ஆனா வந்து எங்கட மக்கள், தமிழ் மக்கள் இந்தியால ஜொப் இல்லாம இருக்கிறோம். இதெல்லாம் யார் செய்யணும்? வடக்கத்தானண்டா அப்படி பார்த்து விட, அப்படி வேற. அப்படி ஒரு ஆள் சாரி வேண்டாம். அப்ப இலங்கையில இருந்து எடுங்கோ. இலங்கைக்கு இந்தியால என்ன வருது? இல்ல இந்தியால இருந்தானே நெய்தலே இல்ல இந்தியால தானே. ஆனா சரி, இலங்கையில எங்கட மக்களுக்கு அங்க உழைப்பு இல்ல. வணிகம் செய்தா போயிருந்தான். இத்தால உங்களுக்கு அறிய தருவது இலங்கையில சேலை தயாரிங்கோ, நாங்க எல்லாம் இலங்கையில இருந்து எடுக்கிறோம், இந்தியால இருந்து எடுக்கல. ஆனா அப்படி இல்லை. அதானே நிறைய அறியாத வயதுல நிறைய. இப்ப எனக்கு அந்த உள்ளுக்குள்ள ஒரு துவசம் மாதிரி என்னன்னா, என்ன எங்கட மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லையா? எங்கட மக்களை எல்லாம் போட்டு உதைக்குது. சோம்பரியா இருக்கிறாங்களுக்கு விடுங்க. அது சோம்பரியா இருக்கிறது எவ்வளவு செய்யலாம். இல்ல உங்களதான் பிள்ளை ஏன்னா சோம்பரியா இருந்தா அதுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு எல்லாம் மாறி மாறி செய்தல் வசந்தி. ஏன் எங்கடைய சோம்பரித்தனமா உதுகளை எல்லாம் செய்து விக்கலாம் தானே. சும்மா வசந்தி, இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த கருத்து? இது வந்து உங்களோட தனிப்பட்ட, இப்ப நான் அந்த சொன்னா நான் எப்படி பாக்குறேன்டா, எனக்கு தெரிஞ்ச சில பேர் இருக்கணும் நண்பர்கள், இந்த நாட்டுக்கு உரிய ஆக்கள். இப்ப சில கடையில போய் இது சாமான் வேணும், இது மலிவா போட்டிருக்குன்னு சொன்னா சொல்லுவினா, நோ அந்த கடையெல்லாம் வெளிநாட்டு கடை, நான் வர மாட்டேன், வேண்ட மாட்டேன் என்று சொல்லி. அப்ப பார்த்த அவர்கள் அது ஏன் இப்ப சொல்ல வரணும் இந்த விஷயத்திலேன்னு சொன்னா, இப்ப ஒரு சில விஷயத்தால நாங்கள் எங்களை இறுக்கி கொண்டு எங்களைத்தான் நாங்க உடைக்கிறோம். இப்ப சுதந்திரம் அங்க பறி போகுது. உங்களோட விருப்பம் போல வாழ முடியும். விழிப்புணர்வாக்கி அது தாங்களா எல்லாரும் உணர்ந்து அதை விழிப்புணர்வாக்கி எல்லாரும் சேர்ந்து சேர்க்கதான் ஒன்றுபட்டால் உண்டு சந்தோஷமா. என்னென்ன இங்க வரங்கோ எல்லாரும் போத்துல குடிங்கோ, நான் பயம் கொடுக்க சொல்லல. என்னடா ரீஃபில் பண்ண கூடாதான் பிளாஸ்டிக். அந்த போத்தில் பிளாஸ்டிக்ல தண்ணி நாங்கள் எடுத்து வீட்டுல வச்சிருக்க கூடாதான், ரீஃபில் பண்ண கூடாதான். புதுசு பிளாஸ்டிக் அந்த தண்ணியும் போட்டு பாவிக்கலாம் முடிய ஒரு நாளும் திருப்பி இப்ப விடக்கூடாது. போத்தில் நீங்க கடையில வேண்டி பாவிக்கலாம். அதுக்கு பிறகு இங்கயோ யாரோ வாங்கி போதுனாலும் கழுவி போட்டா வேற நல்லா அடிக்கிறேன்னு இன்னொரு போத்தல் கொண்டு வாங்க. சில போத்தல்களை பொறுத்து இப்ப நான் இந்த போத்தல் காட்டுறேன் தானே, இதை நீங்கள் வேண்டி பாவிச்சுட்டு இன்னும் ஒரு தடவை பாவிக்கலாம். சில போத்தல்ல பின்னுக்கு இந்த இது இருக்குது, அதை நீங்க பார்த்தா தெரியும். அந்த போத்துல இருந்த தரத்தை பொறுத்து ஒரு 2-3 தடவை பாவிக்கலாம். அப்படி இருக்கு. அதெல்லாம் வாசிக்கிறது அதுல விட கிளாஸ் போத்தல நீ பையன் வேண்டிவினம் வீட்டுல பெருவினம் இல்லது ஒரு பையனை வேண்டுங்கோ அவங்களை கொடுத்துட்டு அதை அப்படியே கழுவி போட்டு அவங்களுக்கு ரீஃபில் பண்ணி வீட்டுல கொடுக்கணும். நன்றி, வணக்கம். சந்தோஷமா ஆரோக்கியமா. இனி யாரும் அழப்படாது, நோயும் வரக்கூடாதுன்னா நீங்கள் படிப்பா இருந்தா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். ஹோம்வொர்க் செய்யணும். எந்த தீமைக்குள்ளும் ஒரு சிறு நன்மை இருக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எந்த தீமை சிறு நன்மை என்று சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். நாங்க ஒரு டிராமா செய்யலாம் போன முறை மாதிரி. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் முழு பலம்.
Bye. Take care. Keep பாட்டு smiling. பாட்டு படிக்க பழக போறேன் நான் இனிதான். இது பழகினா வரும். இவ அந்த பாட்டு அந்த இதுல வர இல்லையாவா யசோதா? ஐயோ அது சுட்டு போட்டாலும் வருது இல்ல என்ன சொல்லுவா வந்தா வரும். அந்த வாய்ஸ் நல்ல வெங்கடைய விட எங்களை விட நல்லம் எல்லாத்தையும் நல்லதான். கண்டிப்பான். ஒரு நாளும் எங்கட தாழ்த்து போடாது. நான் என்ன செய்து போட்டு சொல்லுவேன். ஓ ஐயாம் திரேசண்டா வீட்டு எல்லாரும் சிரிப்பின. ஓ நீங்களே உங்களுக்கு சொல்லி கொண்டா தன்னுண்டு. பரவாயில்ல நீங்க சொல்ல தேவையில்ல. நான் முயற்சி சொல்றேன் செய்து திரேஸ் நீ கட்டிக்காரி. இந்த ஆண்டு உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு கருத்தாண்ட காலத்துல ஒரு பாட்டு படிக்கிறோம் உங்களுக்கு நான். well done Challenge. ஆங்கள் wait. Yeah wait. Okay. சங்கீத வகுப்பு வசதிக்கு நல்ல விருப்பம். சங்கீத வகுப்பு ரெண்டு பேரும் படிச்சு முடிப்போம். 10 படுக்குறீங்க 2 பேரும் படிங்க டக்குன்னு. என்னத்த பாட்டு வேற என்ன படிக்கிறாங்க? பாட்டா? 2 பேரும் ஞாபகம் வருது. என்ன பாட்டு? நட்டுதான் ஞாபகம் வரணும் எல்லாம். காதல் கூட அந்த புனிதமான காதல் எல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் மீதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. 1000 வாசல் இதயம் அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ போவார், வருவதும் போவதும் தெரியாது. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் நிம்மதி இல்லை. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் மீதுமில்லை. இருந்தால் அமைதி என்றுமில்லை. அப்ப இதுல சொல்ற பதம் நடந்ததை நினைக்கிறதா? சந்தோஷம் தான் நிக்க வேணும். மறதியும் சொல்லக்கூடாது. கொஞ்சம் நினைக்க மறந்து கொஞ்சம் ஒரு வார்த்தையும் மக்களே சொல்லாதீங்க. அது உங்களோட மனதுல ஆழத்துல பதிஞ்சிருமா. நான் மறக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் நினைப்பேன் இன்னும் கொஞ்சம் கூட நினைக்கணும் அப்படி சொல்லுங்க. ஒரு வார்த்தையும் வயசு போ சொல்லாதீங்க. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க எனக்கு சொல்லணும். ஓகே டேக் கேர்.